पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம் முதல் பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம், பிரமாண பிரகரணம். முதல் ஸ்லோகம் மங்களாச்சரணம் படிச்சிருக்கோம். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேभ्योऽखिलं ஜகத் நிர்மமேதமகம் வந்தே வித்யாதீர்த்தமகேஸ்வரம். நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா சந்நியாசத்தோட வகைகளை பற்றி, வெரைட்டியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரதானமாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது, பிரதானமாக 4 விதமான சந்நியாசங்கள் அப்படின்னு மனசில் நல்லா கொண்டு வந்துடணும். மந்த சந்நியாசம், மந்த வைராக்கியம் இருக்கிறவனுக்கு, மந்த வைராக்கியம் அப்படின்னா சும்மா ஏதோ ஒரு நிமித்தத்தினால தோன்றும், அது மாதிரி ஏதாவது வைராக்கியம் வந்துச்சுன்னா அவனுக்கு சந்நியாசம் கொடுக்கக்கூடாது. மந்த வைராக்கியம் உடையவனுக்கு எந்த விதமான சந்நியாசமும் இல்லை. ஆனால் இப்போ ஊரில் மந்த வைராக்கியம் உடையவங்க தான் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா சந்நியாசம் எடுத்தவங்களா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 90% பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு வந்துடலாம், மந்த வைராக்கியம் உடையவங்க. வாஸ்தவத்தில் யாருக்கு வைராகியம் இது இருக்கோ, தீவிரம் தீவிரத்தரம் அப்படின்னு 2 வைராக்கியத்தில் 2ஆ பிரிக்கிறோம். தீவிர வைராக்கியம் என்ன அப்படின்னா, இந்த லோக்க பலன்கள் எனக்கு வேண்டாம், புத்திரன் மனைவி தனம் எதுவுமே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்து விஷயங்கள் எதுவுமே வேணாம். நான் பார்த்தீங்கன்னா பிரம்மத்தை பார்த்தீங்கன்னா அவனோட லோக்கத்தில் போய் நான் அடையணும் அப்படின்னு ஈஸ்வர உபாசனையை பார்த்தீங்கன்னா நல்லா கை கொண்டவங்களா இருக்கிறாங்க யாரோ. அப்போ அவங்களுக்கு இந்த லோக்கத்து பலன் ஆசை இல்லை.
அவங்களுக்கு தீவிர வைராகியம் உடையவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரியா பண்றோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 2 சந்நியாசங்கள் சொல்லப்படுது அவங்களுக்கு. ஒண்ணு குட்டீச்சகன், இன்னொன்னு பகூதகன் அப்படின்னு. இந்த குட்டீச்சகன் பகூதகன் யாரு அப்படின்னா, யாத்திரை பண்றதுல சாமர்த்தியம் உடையவனா இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல தங்காம சுத்தி திரியணும், பரிவராஜகரா சுத்தி திரியணும் அப்படின்னு இருக்கு. அப்போ சுத்தி திரியும் போது ஏதாவது அனுஷ்டானங்கள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா, வாஸ்தவத்துல நான் சுத்தி திரியும் போது என்ன பார்த்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷிகேஷ்ல இருந்து நான் முதல் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரையெல்லாம் கிளம்பும் போது என்ன ஒரு பெரிய எரர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு பெரிய பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணேன். யாத்திரை கிளம்ப போறேன். அப்ப யாத்திரை கிளம்ப போறேன் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணேன், நிறைய புஸ்தகங்கள், பகவத்கீதை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 உபனிஷத்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கையில என்னெல்லாம் கிடைக்குதோ பெரிய பெரிய புஸ்தகங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பைக்குள்ளார வச்சுக்கிட்டு நான் எங்கேயாவது போற வழியில வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த புஸ்தகங்கள்லாம் டெய்லி வந்து ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும், இதெல்லாத்தையும் அபியாசம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஒரு 15 நாள் 20 நாள் ப்ரோக்ராம் போயிட்டு நம்ம வரும்போது தான் தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிரந்தத்தை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட எடுத்து வாசிக்கிறதுக்கான சமயமும் கிடைக்காது. அப்படி எடுத்தாலும் அந்த மென்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரையில சித்திக்காது. அப்போ ஆனாலும் புத்தி வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி வரவே இல்லை. இந்த புத்தி எனக்கு வரதுக்கு 5 வருஷம் ஆகி போச்சு. 5 வருஷம்னா ஒவ்வொரு யாத்திரையிலையும் இதே எரரை நான் என்ன பண்ணுவேன், திரும்ப 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 ஐயோ நம்ம வீக்னஸா இருக்கோம், எப்படியாவது இந்த யாத்திரையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இதை பண்ணிடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இப்போ யாத்திரை வரீங்களோ அவங்கெல்லாம் எடுத்து பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுனிதாம்மா, புஷ்கலாமா வரீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, 2 புக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு நான் யாத்திரை 5 நாள் ஒரு யாத்திரை வரப்போறேன், 5 நாள்ல நான் எடுத்து இந்த பாடத்தெல்லாம் படிக்க போறேன் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க. போய் சேர்ற வரைக்கும் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகத்தை திரும்ப கூட பார்க்க முடியாது. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய விவகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணும், ஆக்கிரமிச்சு கொண்டு போயிடும். யாத்திரை பண்ணும் போது சுவாத்தியாயம் பண்ணவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து புஷ்கலாமா சொல்றாங்க, நான் வந்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் திருச்சி போவேன் சாமி, என்னோட மாமா இருக்காங்க, அவங்க மாமா உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்கள பார்க்க போறேன், பார்த்துட்டு நான் அப்படியே ஆன்லைன் கிளாஸும் அட்டென்ட் பண்றேன் சாமி அப்படின்னு. அப்ப பெட்ல இருக்கிற ஒரு மாமாவை பார்க்கறதுக்கு போனீங்கன்னா உங்களோட விவகாரம் என்ன மாதிரி ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சுவாத்தியாயம் பண்ண முடியாது. நானும் ஓகேன்னு சொல்லிடுவேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் உங்க அனுபவத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு யாத்திரையில வேற ஏதாவது ஒரு அக்கேஷன்ல நீங்க போயிருக்கீங்கன்னா கண்டிப்பா சுவாத்தியாயத்தை என்ன பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. நான் டிராவல் பண்ணிக்கிட்டு பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ இப்ப மஞ்சுளாமா டிராவல் பண்ணிக்கிட்டே பண்றாங்க கார்ல, நடுவுல என்ன ஆயிடும், ஆன்லைன் வந்து பாத்தீங்கன்னா நெட்டு கட் ஆயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நடுவில் துண்டா போயிடும். எப்படி நெட்டு கட்டாயி துண்டா போகுதோ, இல்ல உண்மை நான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் அப்படி இல்லை. எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது இது பிரத்யட்சமா நாங்க எல்லாமே ஃபேஸ் பண்றது. ட்ரெயின்ல போயிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு சத்சங்கம் நல்லா போயிட்டு இருக்கு, யாரோ ஒரு சுவாமிகிட்ட திடீர்னு கட் ஆயிரும், அவ்வளவுதான், எங்க போச்சுன்னு தெரியாது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் தான் கனெக்ஷனே கிடைக்கும் நமக்கு. இது மாதிரிலாம் இருக்கு. அப்போ யாத்திரையில ஒரு நல்லா புரிஞ்சுங்க, யாத்திரையில சுவாத்தியாயம் பண்ண முடியாது. இது எனக்கு புரியறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. ஆனா 5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானம் வந்தோடனே நான் சின்ன யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய யாத்திரை ஸ்டார்ட் பண்ணும் போது, ஒரு நர்மதா பரிக்கிரமம் போகும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்மளால யாத்திரை பண்ணி போக முடியாது. அதுக்கு முன்னாடியே புத்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் யாத்திரை கிளம்பும் போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு கீதா சின்ன புக்கு, அதுவும் சின்னதா பாக்கெட் சைஸ் ஒன்று இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். இந்த பெட்டியில வச்சுக்கிற மாதிரி தீப்பெட்டி சைஸ்க்கு ஒரு புக் இருக்கு, அதோட சின்னது பாக்கெட். கீதா பிரஸ் புக்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கீதா பிரஸ் புக் அவங்களோட பிரிண்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தீப்பெட்டி சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகவத்கீதா கிடைக்கும். ஆமா, இவ்வளவுதான் இருக்கும், இவ்வளவுதான் புக் இருக்கும். அப்ப அந்த புக்கை எடுத்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பையில போட்டுவிட்டேன். அப்ப பாராயணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லை. அப்புறம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3-4 பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணி லேமினேட் பண்ணி அதை மடிச்சு அதையும் கூட வச்சுக்கிட்டேன். சின்னதா ஆயிரும், லேமினேஷன் போட்டு அதை மெலிசா ஆக்கி அதை வந்து மடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் ரொம்ப சின்னதா ஆயிட்டா இருக்கும். கீதா இருக்கும், விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கும், அது இருக்கிறதே தெரியாது. ஒரு சோப்பு பெட்டி அளவுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வராது. அப்புறம் ஒரு சின்ன மந்திர புஷ்பம் கையில வச்சுப்பேன். எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, யாத்திரையில காலையில ஒரு பாராயணம் பண்ணலாம், ஈவினிங் முடிஞ்சா கோயில்களுக்கு எங்கேயாவது போறோம் அப்படின்னா அங்கங்க கோயில்கள்ல வந்து பாராயணம் பண்ணிக்கலாம். மற்றபடி ஞான விசாரம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான விசாரம் பண்ண முடியாது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், பகூதகன் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும். பகூதகன் அப்படின்னா
கிரியா பண்ண முடியும். ஒரு கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். கோயிலுக்கு போலாம், ஒரு தபஸ் நடந்துட்டு இருக்கும் கூட. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சா மந்திர ஜபம் பண்ணலாம். அது வந்து நீங்க போற இடத்தை பொறுத்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கர்மா, மானச கர்மா ஏதாவது ஜபங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம், இல்லைன்னா சரீரத்துல ஒரு கர்மா பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் பண்ண முடியாது. மனசு நல்லா. அப்ப பகூதக்கனா இருக்கிறவன், சுத்தி தெரியறவன் சுவாத்தியாயம் இல்லை. அதனாலதான் நார்த் இந்தியால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்க யாராவது பாடம் படிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, பன்னாகத்தோ பண்டிட் கா காமே அப்படின்வாங்க. படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பண்டிதனோட வேலை, சன்னியாசியோட வேலை வந்து பாத்தீங்கன்னா அது இல்லை, சுத்தி தெரியணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாதுக்களோட வேலைன்னுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னா, கொஞ்ச நாள் நம்ம பகூதக்கனா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுங்களேன், பரிவிராஜகனா உட்கார்றதுக்கான சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா வராம போயிடும். அதுல ஒரு சுகம் கிடைச்சிடும். ஒரு சுகம், சுத்தி தெரியறதுல ஒரு சுகம் கிடைச்சவன் உட்கார்ந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாத்தியாயம் பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா கும்தே ராம் சொல்லுவோம். நான் வந்து பாத்தீங்கன்னா அவன் சுத்திக்கிட்டே இருக்கிற ராம், அவன் சுத்திக்கிட்டே தான் இருப்பான், ஒழிய வண்டி நிக்கவே நிக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயத்துக்கு உகந்தது இல்லை எது, பகூதகன். அதுக்கப்புறம் குட்டீச்சகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருமியா இருப்பான். யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டீச்சகனா பெரும்பாலும் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை வச்சிருப்பாங்க, ஈஸ்வர பூஜை ஏதாவது வச்சிருப்பாங்க, ஒரு ஜபம் வச்சிருப்பாங்க, பாராயணம் வச்சிருப்பாங்க, அதே தான் இருப்பாங்க. குட்டீச்சகனா இருக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு கருமியா இருப்பான், உபாசகனா இருப்பான். இந்த ரெண்டு கேட்டகரி. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீவிர வைராக்கியத்துக்குள்ளார இந்த ரெண்டு வந்துருது. தீவிர தர வைராக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் ரெண்டு பேருக்கும் குட்டீச்சகனுக்கும் பகூதக்கனுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த லோகத்துல ஆசை இருக்காது. ஆனா அவங்களுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, நான் தபஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போறேன், கைலாயத்துக்கு போறேன் அப்படின்ற ஒரு தீவிர எண்ணம் இருக்கும். வைஷ்ணவ சாதுக்கள் நிறைய பேர் தபஸ்விகளா இருப்பாங்க, பூஜாரியம் நிறைய பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க போனாலும் டாக்கூரோட பூஜையை நிப்பாட்டவே மாட்டாங்க. நான் பார்த்திருக்க அந்த வைஷ்ணவர்களோட நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா, வைஷ்ணவ சன்னியாசிகள் அவங்களோட நிஷ்டை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். சன்னியாசிகள்ட்ட அந்த நிஷ்டை வரவே வராது. எங்க போனாலும், அது ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எங்க போனாலும் எங்க இருந்தாலும் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை பண்ணணும்னா கிருஷ்ணரோட பூஜையை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி முடிச்சுக்குவாங்க. அப்ப தீவிரமான வந்து பாத்தீங்கன்னா அவங்க வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சோட்டி வச்சிருப்பாங்க, அப்புறம் யஜ்ஞோபவீதம் இருக்கும் வைஷ்ணவ சாதுக்கள்கிட்ட. கர்மிகளா பூஜை பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குட்டீச்சகனா இருக்கிறவன் சிகை வச்சிருப்பான், குட்டீச்சகனா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞோபவீதம் இருப்பான், குட்டீச்சகனா இருக்கிறவன் வந்து ஒரு கர்மியா ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பான். இவ்வளவுதான். அப்ப இவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆனா வைராக்கியம், தீவிர வைராக்கியம் இருக்கு. இந்த உலகத்துல எதுலையும் டச் பண்ண மாட்டான். அப்ப பகூதக்கன் சுத்தி திரிவான், அவனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எதுலையும் ஆசைப்பட மாட்டான். அவனும் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா பரலோகத்துல ரெண்டு பேத்துக்குமே பரலோகத்திலே ஆசை இருக்கும். அவங்க பண்ற கர்மா, அவங்க பண்ற தபசு, அது என்ன பண்ணும், பரலோக பிராப்தியை கொடுக்கும். இதோட இதை வச்சு இதுக்கப்புறம் தீவிர தர வைராக்கியம் அப்படின்றது ரெண்டாவது கேட்டகரி. மிகவும் வைராக்கியம் உடையவன். இவன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேட்டகரி பண்றோம், ஹம்ச பரமஹம்ச அப்படின்னு ரெண்டு சன்னியாசிகள். இந்த தீவிரத்தர வைராக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இகலோக பரலோக போகங்கள். இந்த லோகத்திலையும் எனக்கு எதுவும் வேண்டாம், பரலோகத்திலையும் கைலாயமும் வேண்டாம், வைகுண்டமும் வேண்டாம், பிரம்மலோகமும் வேண்டாம், எங்கேயும் நான் போவேனா அப்படின்னு எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 லோகங்களும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வருதோ, அந்த வைராக்கியம் உடையவனுக்கு முதல் சந்நியாசம் ஹம்சன் அப்படின்னு பேர். ஹம்ச பட்சி வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிரிக்குமோ அதே மாதிரி இவனும் என்ன பண்ணுவான், நித்திய அனித்திய விவேகத்தை பிரதானமா கொண்டவன். கையில எது கிடைச்சாலும் இது நித்தியம், இது அனித்தியம், இது நித்தியம், இது அனித்தியம் அப்படின்னு பகவான் மட்டும்தான் நித்தியம், வேற எல்லாம் அனித்தியம் அப்படின்னு பார்க்கக்கூடியவன், பிரிச்சு பார்க்கக்கூடியவன், நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை உடையவன். அப்போ அவன் என்ன ஆவான், பிரணவ ஜபத்தை வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் கொடுத்திருப்பார். அகார உகார மகாரம் இந்த மூணுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இதுல வந்து பிரதானமா பண்ணிக்கிட்டே இருப்பான். நிறைய பேர் நார்த் இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா பிரணவ ஜப அபியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஹம்சனோட வேலை. இதுக்கப்புறம் பரமஹம்சன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமஹம்சன் முமுக்ஷு அப்படின்னு அவனுக்கு பேர் கொடுக்கும், ஜிக்ஞாசு அப்படின்னு அவனுக்கு பேர் கொடுக்கும். அந்த பரமஹம்ச சந்நியாசம் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான், குருநாதர்கிட்ட இருந்துகிட்டு சாஸ்திரத்தை சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணுவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஆத்மானுபூதிக்கு நேரடியான சாதனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப மொத்தம் 4 சந்நியாசம், தீவிரத்துல 2, தீவிர தர வைராக்கியத்துல 2 முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் இன்னைக்கு பாட்டத்தை ஆரம்பிக்கிறார். 11வது ஸ்லோகம்.
11வது ஸ்லோகத்துல, இதுல 10வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? இது முக்கியமானது சொல்லாம விட்டாச்சு. இந்த 2 பேத்துல வந்து பாத்தீங்கன்னா துவயம் தீவிரதரே பிரம்மலோக மோக்ஷ விபேததா அப்படின்னு இருக்கு. தீவிரத்தரமா இருக்கக்கூடிய ஹம்ச பரமஹம்ச 2 சன்னியாசம் இருக்கா. இந்த ஹம்சனோட வேலை என்னன்னு பார்த்திருக்கோம். நல்லா தபஸ்வியா இருப்பான். என்ன பண்ணிட்டு இருப்பான்? வெறுமனே பிரணவத்தையே சதா அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன். இந்த பிரணவத்தை அபியாசம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிரணவ உபாசனை அப்படின்னு பேரு. இந்த பிரணவ உபாசனை பண்றவனை பத்தி 8வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லுவாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓமித்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் யப்ரயாதி தஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 8வது அத்தியாயத்துல அவனை குறிச்சுதான் வந்து அந்த உபாசகனை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. 8:13 சொல்லப்பட்டது. சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச. அப்ப எல்லா காலங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்தை வந்து பாத்தீங்கன்னா சதா அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம. ஓம் என்பதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன்னு சொல்லி கொடுத்தது. இதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இதையே ஜபிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹம்சன் சதா வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார அபியாசியா இருப்பான். அந்த ஓங்கார அபியாசத்தினால அவன் என்ன பண்ணுவான்? அங்க பிரம்மலோகத்துக்கு போயிட்டு திரும்ப வராத நிலையை அடைஞ்சிருவான். அதுக்கு என்ன பேரு? அப்ப நான் பிரம்மலோகத்துக்கு போய் அங்க முக்தி அடையறதுக்கு பேரு கிரம முக்தின்னு பேரு. அப்ப ஹம்சனுக்கு வந்து இங்க முக்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹம்சனுக்கு இங்க ஜீவிக்கிற வரைக்கும் இங்க முக்தி இல்லை. ஹம்சன் என்ன பண்ணுவான்? இங்க இருந்து நேரா வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சிராதி மார்க்கம் சொல்ற மார்க்கத்து மூலமா ராயலா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துக்கு போவான். பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை அபியாசம் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா சாயுஜ்ய பதவி சொல்லப்பட்டிருக்கு. சாயுஜ்யத்தை அடைஞ்சவன் என்ன பண்ணுவான்? அங்க பிரம்மாவால உபதேசம் பண்ணப்பட்டு அங்கேயே மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தனா இருந்து பிரம்மாவோட சேர்ந்து விதேக முக்தியை அடைவான். அப்ப ஹம்சனுக்கு பிரம்மலோகம். அதே நேரத்துல பரமஹம்சனுக்கு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமஹம்சன் என்ன பண்ணுவான்? சிரவண மனன நிதித்தியாசனம் பண்றவன். சதா காலம் என்ன பண்ணுவான்? ஆத்ம அனாத்ம ஆத்ம அனாத்ம விவேகம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இது பொய், இது பொய், இது பொய், ஆத்மா தான் நித்தியம், நான் தான் நித்தியமானவன், பார்க்கிறவன் நான் தான். உங்களுக்கு டெய்லி பகவத்கீதா கிளாஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எல்லா கிளாஸ்லயும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னது முக்கியமானது? விவேகம். இது ஆத்ம அனாத்ம விவேகம். அப்ப நான் வேற, இது எல்லாம் பார்க்கப்படுகின்ற இது எல்லாம் அனாத்மா, நான் பார்ப்பவன் மட்டும்தான் சத்தியம், பார்க்கப்படுகின்றவைகள் எல்லாம் பொய் அப்படின்னு சதா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்து தான் 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 தான்லயே நிதித்தியாசனத்தை எவன் நின்னானோ அவன் என்ன பண்ணுவான்? நிதித்தியாசனத்தோட பரிபக்குவத்துல தானிலேயே நின்று பிரம்மத்தையே அறிந்து பிரம்மமாகவே ஆகின்றான். அவன் என்ன ஆகுறான்? திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் போறதில்லை, வரதில்லை. என்ன ஆகுறான்னா இங்கேயே பிரம்மஸ்வரூபத்தை அடைகின்றான். ஜீவன் முக்தனா இந்த சரீரம் இருக்கும் போதே ஜீவன் முக்தனா ஆயிடுறான். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான மோக்ஷங்கள் சொல்லப்பட்டு சொன்னதுக்கு பிறகு 11வது ஸ்லோகம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. ஆச்சாரியார் சொல்றார், ஏதேஷாம் து சமாச்சாராஹ ஏதேஷாம் து சமாச்சாராஹ प्रोक्ता पाराशरस्मृतौ व्याख्याने अस्माभिरत्रायम् व्याख्यानेस्माभिरत्रायम् परमहंसो विविच्यते ஏதேஷாம் து சமாச்சாராக. ஏதேஷாம் அப்படின்னா இந்த 2 பேர் ஜீவச்சனத்துல இருக்கு, பகவச்சனத்துல இருக்கிறது யாரு? 2 பேரு. இப்ப நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? குட்டீச்சகனை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரை விட்டுருங்க? குட்டீச்சகனையும் பகூதக்கனையும் விட்டுருங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரை பத்தி பேசவே போறதில்லை. இப்ப நமக்கு முன்னாடி யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு டார்கெட் 2 டார்கெட் தான் மனசுல எப்பவும் வச்சுக்கணும். பிளான் ஏ, பிளான் பி எப்பவுமே மனசுல வச்சுக்கிறோம். பிளான் ஏ வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே ஜீவன் முக்தி, இங்கேயே வேலையை முடிச்சிடணும். ஒருவேளை முடியலைன்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்னி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே வச்சுக்கணும், பேக்கப் ஒன்று இருக்கணும். அப்ப சதா காலம் அதுக்காக நான் எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முமுக்ஷுவா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? சதா காலம் வந்து பாத்தீங்கன்னா பிரணவாபியாசியா இருந்துகிட்டே இருக்கணும். பிரணவாபியாசம் பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஒருவேளை சிரவண மனனம் பூர்த்தியாகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மானுபூதிக்கு போகல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 3 மாசம் 4 மாசத்துல பிராணன் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா பிளான் பியை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடணும். சதா வந்து ஓங்காரத்தையே ஜபிச்சுக்கிட்டே இருந்து பிராணன் விட. அப்ப பிளான் ஏ முடியலன்னா பிளான் பி, 2 தான். அப்போ இந்த ஒண்ணுத்துல பிரணவ அபியாசம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே ஜீவன் முக்திக்கான ஆத்மானுபூதி, இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு வச்சுக்கணும். இப்போ வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஏதேஷாம் து சமாச்சாராக, ஹம்ச சந்நியாசம் பரமஹம்ச சந்நியாசம், இந்த 2 பேரோட சந்நியாசிகளோட சமாச்சாராகனா ஆச்சாரம் சொல்றாங்க, சமயக்க ஆச்சாராக, நன்றாக அவங்க செய்யக்கூடிய ஆச்சரணங்கள் என்ன இருக்கோ அந்த ஆச்சரணங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாராசர ஸ்மிருதௌ புரோக்தாக. பராசர ஸ்மிருதி அப்படின்னு பேரு. யாரு பராசரர்? யாரு? வியாசரோட அப்பா. வியாசரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா விஷ்ணு புராணம் அவர் பண்ணது. விஷ்ணு புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. விஷ்ணு புராணம் மாதிரி ஒரு பரம பவித்திர புராணம் இல்லவே இல்லை. பராசரர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அது இல்லாம அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பராசர ஸ்மிருதி அப்படின்னு ஒரு தர்மசாஸ்திரம் மனுஸ்மிருதி மாதிரி ஒண்ணு பண்ணியிருக்காரு. அந்த பாராசர அப்படின்னு என்ன அர்த்தம்? பராசரால் பண்ணப்பட்டது பாராசர ஸ்மிருதி அப்படின்னு பேர். அந்த ஸ்மிருதியில ஹம்சன் எப்படி இருப்பான், பரமஹம்சன் எப்படி இருக்கணும் அப்படின்னு விதிவிதானங்கள், அவனுடைய வாழ்க்கை டே டு லைஃப்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, நன்றா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வந்து நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வித்யாரண்ய சுவாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த பாராசர ஸ்மிருதியை வந்து பாத்தீங்கன்னா இவரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அஸ்மாபிஹி வியாக்கியானே, எங்களுடைய வியாக்கியானத்தில் இதுக்கு ஒரு கமெண்ட்ரி பண்ணியிருக்கார் வித்யாரண்ய சுவாமி. அந்த கமெண்ட்ரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்திர அயம், இங்க வந்து பாத்தீங்கன்னா நன்றா எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அஸ்மின்னு இந்த வியாக்கியானத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்க தமிழ்ல போடும்போது பாராசர ஸ்மிருதியில் அதை அப்படியே சொல்லப்பட்டுள்ளதுன்னு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதை உங்களோட பதார்த்தத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க. பராசர ஸ்மிருதியில் சொல்லப்பட்டுள்ளது. அப்புறம் எங்களுடைய இந்த வியாக்கியானத்தில் போட்டுக்கணும். இந்த கமெண்ட்ரியில இப்ப நம்ம எழுதிக்கிட்டு இருக்க கமெண்ட்ரியில இப்ப இங்க ஆச்சாரியார் பண்ணிட்டு இருக்காருல்ல, எது ஜீவன் முக்தி விவேகம், இந்த வியாக்கியானத்தில் எங்களுடைய இந்த வியாக்கியானத்தில் போட்டு, எங்களுடைய இந்த வியாக்கியானத்தில் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புரோக்தாகன்றத வந்து தூக்கி மேல போட்டுட்டு இந்த வியாக்கியானத்தில் இங்கு இந்த அத்திர அயம்னு போட்டிருக்கு. அத்திர அயம்னா இங்கு இந்த வியாக்கியானத்தில் இந்த கிரந்தத்துல வந்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா பரமஹம்சோ விவிச்சியதே, இங்க நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா பரமஹம்சனை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். பிரித்து சொல்லப்படுகின்றது. அப்ப 3 கேட்டகரியில இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்றோம், தூக்கி ஓரமா வச்சுட்டோம். முதல்ல குட்டீச்சகன் தேவையில்லை, பகவதகன் தேவையில்லை, அதுக்கப்புறம் வந்து ஹம்சன் உபாசகன், ஓங்கார உபாசகன், அவனையும் தூக்கி வச்சிட போறோம். வச்சுட்டு இப்போ இந்த கிரந்தத்துல நம்ம பண்ண போறது யாரு அப்படின்னா முமுக்ஷு. முமுக்ஷுனா என்ன அர்த்தம், 7 லோகங்களையும் வைராகியத்தை உடையவன், சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணக்கூடியவன். அவனை பத்தி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரந்தத்தில் சொல்ல போகிறோம். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரோட குருவா இருக்கக்கூடிய சங்கரர், நம்ம குரு, எல்லாத்துக்கும் குரு சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்தானத்திரைய பாஷ்யங்கள்ல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த சந்நியாசத்தையும் பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு தெரியல. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்தோட ஸ்நேகத்தோட இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச பிரஸ்தானத்திரயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹம்சனை பத்தியோ இல்ல குட்டீச்சகனை பத்தியோ இதை பத்தியோ வந்து பெரிய சர்ச்சாலாம் பண்ணல. சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியார் பேசுற ஒரே ஒரு சந்நியாசம் எது அப்படின்னா பரமஹம்ச சந்நியாசம் மட்டும்தான் பேசுறார். ஏன் அப்படின்னு கேட்டா அதையும் ஸ்லோகத்துல சொல்லிட்டாரு, நேரடியா சாட்சாத் விஞ்ஞான சாதனை, நேரடியா ஆத்மானுபூதிக்கு சாதனம் எது, பரமஹம்ச சந்நியாசம். அவங்களோட காரியம் என்னது, சிரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இது பண்றார். அதை தான் இங்கேயும் ஒரு சொல்றார். நம்ம இந்த கிரந்தத்துல என்ன பண்ண போறோம், பரமஹம்ச பரிவிராஜக சந்நியாசியை பத்தி பிரிச்சு பேச போகின்றோம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அப்போ இந்த மொத்த கிரந்தம் இனிமே நமக்கு என்ன பண்ண போகுது,
பரமஹம்சனை பத்தி தான் பேச போறோம். இதுக்கப்புறம் 12வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஜிக்ஞாசுர் ஞானவான்ஸ்சேதி ஜிக்ஞாசுர் ஞானவான்ஸ்சேதி பரமஹம்சோ த்விதா மதஹ பரமஹம்சோ த்விதா மதஹ பிராகுர் ஞானாய ஜிக்ஞாசோர் ஞாசம் வாசசநேகினஹ பிராகுர் ஞானாய ஜிக்ஞாசோர் ஞாசம் வாசசநேகினஹ ஜிக்ஞாசுர் ஞானவான்ஸ்சேதி பரமஹம்சோ த்விதா மதஹ பிராகுர் ஞானாய ஜிக்ஞாசோர் ஞாசம் வாசசநேகினஹ. அற்புதமான ஸ்லோகம் சொல்ற. இதெல்லாம் கிளாரிட்டி. இனிமே கொஞ்சம் நல்ல ஐடியாவுக்கு வந்துருங்க. திரும்ப திரும்ப இதை வாசிச்சு வச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிக்ஞாசுகு ஞானவான்ஸ்ச இது பரமஹம்சோ த்விவிதா மதஹ. பரமஹம்ச சந்நியாச பத்தி பேச போறோம்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், போன ஸ்லோகத்துல கன்க்ளூஷன் வந்தாச்சு. இனி நம்ம பரமஹம்ச சந்நியாசியை பத்தி பேச போறோம். பரமஹம்ச சந்நியாசி பாத்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி அப்படின்னா, பரமஹம்சன்ல 2 வெரைட்டி. த்விதா மதஹ பரமஹம்சோ த்விதா மதஹ. பரமஹம்சன் என்று சொல்லக்கூடிய சந்நியாசி 2 விதமானவன் ஆவான். நீ உங்களுக்கு கன்க்ளூஷன் வருது பாரு. 2 விதமா ஆவான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா ஜிக்ஞாசுகு. ஜிக்ஞாசுனா என்ன அர்த்தம்? ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசு. அறிந்து கொள்வதில் விச்சை உள்ள தன்மைக்கு பேரு ஜிக்ஞாசுத்வம் அப்படின்னு பேர். அதை உடையவன் எவனோ அவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜிக்ஞாசு அப்படின்னு பேர். ஜிக்ஞாசுனா என்னது? இன்னும் அவன் அறியல. அறியறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவன் சந்நியாசம் பண்ணிக்கிறான். அந்த அறியறவன் சந்நியாசம் பண்ணிக்கிறான். என்ன சந்நியாசம்? அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விவிதிஷா. ஜிக்ஞாசு எடுக்கிற சந்நியாசம் என்னது? ஞானத்துக்காக சந்நியாசம் எடுத்துக்கிறதுக்கு பேரு விவிதிஷா சந்நியாசம். அப்ப விவிதிஷா சந்நியாசமும் கூட 2வது கேட்டகரி யாரு? சிரவணம் பண்ணதுக்கு பிறகு. இப்போ உங்கள யார் வேணா இருக்கலாம். யாக்கியவல்யர் மாதிரி இருக்கலாம். நீங்க கிரகஸ்தர்களா இருக்கும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வைராக்கியம் பண்படாம இருக்கலாம். நீங்க சிரவணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப நான் சொல்ற ரூட்ல போயிட்டே இருக்கீங்க. ஒரு 10 வருஷம் பாத்தீங்க அப்ப என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? சிரவணம் பண்றீங்க, மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொன்ன ரூட்ல போயிட்டே இருக்கீங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா சிரவணம் மனனம் நல்லா ஆகும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது, இனிமே பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்து எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. எனக்கு சின்ன சம்சயன்னு கீதால 8வது 18வது சாப்டர்ல ஒரு ஸ்லோகம் வந்துச்சு. மேதாவி சின்ன சம்சயா. 10வது ஸ்லோகமா 18ல 10 நினைக்கிறேன். 18:10 பாத்தீங்கன்னா இருக்கு மேதாவி சின்ன சம்சயா. மேதாவி பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா, மேதாவின்னா சிரவண ஞானம் உடையவன் மேதாவின்னு பேர். அப்போ இப்போ உங்களுக்குலாம் ஏன் பாடம் எடுக்கிறேன்னு தெரியுங்களா? உங்களுக்கு கிரகஸ்தாசிரமத்துல இருந்து ஞானத்தை அடைய முடியுன்றதுக்காக தான், சிரவண மனனம் பண்ண முடியுன்றதுக்காக தான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா சிரவண மனனம் பண்ணிக்கிட்டே இருந்து மேதாவி ஆயிடுவீங்க. ஞானம் வந்துடும். ஆனா ஞான நிஷ்டை கிடைக்குமா? ஞான நிஷ்டை கிடைக்காது. அப்ப ஞான நிஷ்டை கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா மனனம் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிடும், இனி இங்க அந்த லோக்கத்திலேயோ உறவுகள்லயோ ஒன்னுலயோ ஒண்ணு பண்றதுக்கு யோக்கியம் இல்லை. எனக்கு பண்ண வேண்டியது ஆத்மஸ்வரூப அவஸ்தானம் மட்டும்தான். நானா நிக்கிறது மட்டும்தான் பண்ணணும். இந்த உலகத்துல எனக்கு வேற செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னு சர்வ சந்தேகங்களும் நிவர்த்தியாய் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருநாதர்கிட்ட போய் சன்னியாசம் எடுத்துக்கிற சுவாமி அப்படின்னு. சரி வாங்கஜி, போதும் சம்சாரம் போதும், பேசாம சும்மா எங்கேயாவது உட்காருங்க அப்படின்னு சும்மா ஆயிரு சொல்லல அப்படின்னு ஒரு மந்திரத்தை கொடுத்து பிரணவத்தை கொடுத்து பேசாம உட்கார்ந்து ஆத்ம தியானத்தை பண்ணிட்டு இருங்க அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா வித்வத் சந்நியாசின்னு பேர். அப்ப ஜிக்ஞாசு பாத்தீங்கன்னா, ஜிக்ஞாசுன்றவன் அறியறதுக்கு இச்சை உள்ளவன். அவன் விவிதிஷா சந்நியாசத்தை பண்ணிப்பான். அதுக்கப்புறம் அறிந்தவன், ஆத்மாவை சாஸ்திரம் மூலமா சிரவணம் மனனம் மூலமா அறிந்தவன் யாரோ அவனுக்கு பேரு வித்வத் அப்படின்னு பேரு, வித்வான் அப்படின்னு பேரு. அந்த வித்வான் எடுக்கிற சந்நியாசத்துக்கு பேரு என்னது? வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேரு. அப்ப ஜிக்ஞாசு எடுத்தா விவிதிஷா, அறிந்தவன் ஞானி புருஷன் ஒருத்தன் சாஸ்திர ஞானம் அடைஞ்சவன் எடுத்தா அதுக்கு பேரு வித்வத் சந்நியாசம். விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா எதுக்குள்ளார வருது? பரமஹம்ச சந்நியாசிக்குள்ளார வந்துருது.
2 நாளுக்கு முன்னாடி போகும்போதே நம்ம நாதபிரம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விகல்பெல்லாம் பண்ணார். நான் சொன்னேன் வெயிட் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே பரமஹம்ச சன்னியாசம். பரமஹம்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குட்டீச்சகடா இருந்துட்டு சிரவண மனனம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சந்நியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமஹம்ச சந்நியாசம். சாஸ்திர சிரவண மனனம் நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருந்தாவே அதுக்கு பேர் வந்து பரமஹம்ச சந்நியாசம். அதுல சிரவண மனனம் பண்றவங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஞாசு. நிஷ்டைக்காக எவன் போறானோ அவனுக்கு பேரு, நிதித்தியாசனத்துக்கு போறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்வத் சந்நியாசம். விவிதிஷா வித்வத் அப்படின்னு 2 கேட்டகரியை வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். இந்த ஜிக்ஞாசுன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது அத்தியாயத்துல ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தர்களை பிரிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களை பிரிக்கிறார். 7வது சாப்டர்ல 15வது ஆமா விவிதிஷானா வேத்துமிச்சா விவிதிஷான்னு பேர். லட்சணம் மட்டும் வேற சப்தம் இருக்கு. வேத்துமிச்சானா அறிந்து கொள்வதற்கு இச்சை. வேதித்து மிச்சா வேத்து மிச்சான்னு நம்ம சொல்லுவோம். அறிந்து கொள்வதற்கு இச்சை. அதே தான் வந்து பாத்தீங்கன்னா தாத்து மட்டும் மாறி இருக்கு. வேற எதுனா ஜிக்ஞாசு அப்படின்றதுக்கு அர்த்தம் ஞாத்து மிச்சா ஜிக்ஞாசான்னு சொல்லுவோம். 2மே அறிந்து கொள்வது தான். வேத்து மிச்சானாலும் ஞாத்து மிச்சானாலும் 2 ஒண்ணு. ஆனா அந்த ரூட்டை வச்சுக்கிட்டு தாத்து வச்சு 2 சப்தங்கள் வந்திருக்கு. ஜிக்ஞாசுன்னு வந்திருக்கு, அதே நேரத்துல விவிதிஷான்னு வந்திருக்கு. வேத்து மிச்சா ஞாத்து மிச்சா வேற ஜிக்ஞாசா விவிதிஷா. ஜிக்ஞாசா விவிதிஷா 2 ஒண்ணு. வேற சப்தங்கள் மட்டும்தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், 4 விதமான பக்தர்களை பகவத்கீதையில சொல்லும் போது 7:16 பக்கத்துல போட்டுங்க. 7:16 சொல்றாரு, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. மொத்தம் 4 விதமான பக்தர்கள். சதுர்விதா பஜந்தே 4 விதமான பக்தர்கள் என்னை பூஜிக்கிறார்கள். 4 வெரைட்டியா பூஜிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. முதல் வெரைட்டியான பக்தர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்த்த பக்தன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் பக்தனுக்கு பேரு ஆர்த்த பக்தன் அப்படின்னு பேரு. இந்த ஆர்த்த பக்தன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன பண்ணுவான், துக்கி அப்படின்னு அர்த்தம். எனக்கு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இருக்கு, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது, சுவாமிகிட்ட போனாதான் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு யார் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை சார்ந்து இருக்கானோ அவன் வந்து ஆர்த்த பக்தன் பேர். பிரார்த்தனை என்ன பண்ணுவான், சுவாமி எனக்கு கடன் அதிகமாயிடுச்சு, எனக்கு ரோகம் வந்துருச்சு, கேன்சர் வந்துருச்சு, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு துக்கியா இருந்துகிட்டு துக்கத்தை போக்கணும்னு பகவானை நாடி பண்ற பக்தி. அப்ப சுவாமியை என்ன பண்றான், சுவாமியை வந்து பாத்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கார்டாகவும் சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா டாக்டராகவும் நினைச்சுக்கிறான். நேற்று ஒரு அம்மா வந்துச்சு, சாமி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தலை வலிக்குது அந்த வலிக்குது. நான் நம்ம டாக்டராமா, நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், நான் என்ன டாக்டரா, நான் வந்து ஒரு சன்னியாசி, என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொன்னா என்ன பண்றது. இப்ப எனக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கே இந்த வார்த்தை தோணுது அப்படின்னா சுவாமி கிட்ட வந்து போய் எனக்கு வந்து இதை பண்ணு அதை பண்ணு, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, நான் சாமி சொல்லுவார், ஏன்பா நான் சாமிப்பா, அவர் சொல்லுவார் இல்ல நான் சாமிப்பா, என்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேளுப்பா, என்னை வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்க வேண்டியது என்கிட்ட கேட்கறியப்பா, செக்யூரிட்டி கார்டுகிட்ட போய் கேட்க வேண்டியதை என்ன செக்யூரிட்டி கார்டா நிக்க சொல்றியப்பா வாசல்ல நில்லு அப்படின்னா. நான் உன்னோட பூஜை ரூம்ல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், நீ என்ன பண்ற, என்னை வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல செக்யூரிட்டி கார்டா நில்லு, எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டு நான் எங்க போனாலும் வந்தாலும் காவலாளியா இசட் பிரிவு மாதிரி என் பின்னாடியே அல அப்படின்னா இது என்ன ஒரு மோசமானது. இப்ப எனக்கு கேட்டாவே எனக்கு வந்து சாமியா பார்க்க மாட்டேன்றாங்களே, சாமி வந்திருப்பீங்களா, சாமி குறி சொல்லுவீங்களா, சாமி ஜாதகம் பார்ப்பீங்களா, சாமி ஏதாவது மந்திரம் சொல்லுவீங்களா, ஏதாவது போக்குவீங்களா, அட பாவீங்களா, சாமியாரோட வேலை முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, அதை மட்டும் சொல்றது இல்லை, வேற எல்லாத்தையும் கேட்கறது. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்த பக்தன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், ஆர்த்த பக்தனோடது ரொம்ப பாவம், அந்த அளவுக்கு இது இல்லை, கர்மா தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதனால சுவாமிகிட்ட வந்து 50 ரூபாய் அல்பத்தனமா 50 ரூபாய் கேட்கற மாதிரிலாம் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு தெரியல. செக்யூரிட்டி கார்டா அப்புறம் டாக்டரா நினைக்கிறான், இது ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் 2வது ஆர்த்த பக்திக்கு அப்புறம் அர்த்தார்த்தி பக்தி அப்படின்றவன் என்னது அப்படின்னு கேட்டா கொஞ்சம் பரவாயில்ல, இவன் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கம்மி கொஞ்சம். அவன் என்ன பண்றான், உன்னை கொடுத்து உன்னை வாங்கணும்னு நினைக்கிறான், நான் கொஞ்சம் முடிய கொடுக்குறேன், நீ எனக்கு கொஞ்சம் இதை கொடு
அதை கொடு, நான் ஒண்ணு கொடுக்குறேன், நீ ஒண்ணு கொடு, நான் ஒரு அபிஷேகம் பண்றேன், எனக்கு இதை கொடு, நான் வந்து ஒரு ஆராதனை யாகம் பண்றேன், எனக்கு இதை கொடு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கிற ஒரு கல்லால உட்கார்ந்துருக்க ஒரு ஆளா வச்சுக்கிட்டு, நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்று எடுங்க, அந்த ஒரு 4 சோப் எடுங்க, 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாம்பு எடுங்க, அது எடுங்க, இது எடுங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேட்டு கேட்டு வாங்குறோம்ல, கேட்டு வாங்கிட்டியா, எவ்வளவு பில் ஆச்சு, பில் இவ்வளோ, இதாங்க பணம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுறோம். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட நம்ம என்ன விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் யாரோடது, 7 லோகங்களும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஐட்டத்தை நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரும் வெரைட்டியா கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீபே பண்றதுக்கு என்ன பண்றோம், பே பண்றதுக்கு என்ன பண்றோம், நம்மளால முடிஞ்சது அர்ச்சனை ஆராதனை எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2வது கேட்டகரி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தார்த்தி பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி. இந்த 2 முடிச்சதுக்கு பிறகு ஆனா இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா ஏத்தே உதாராகா அப்படின்ற ஒரு சப்தம் சொல்றாரு. இவங்க எல்லாம் கீழானவங்களா சுவாமி அப்படின்னா, ஈஸ்வரன் இருக்காருன்னு ஒருத்தனுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மா சொல்றாங்க, சாமி எனக்கு இது வரைக்கும் இதை இருந்துட்டு போட்டோம், நான் வந்தா ஏதாவது சாமி பண்ணுவார், சொல்யூஷன் ஏதாவது கொடுப்பார் அப்படின்னு தானே என்கிட்ட வராங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் டாக்டர் இல்லமான்னு சொன்னாலும் கூட நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு ஏதாவது என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவேன்னா. அதே மாதிரி தானே சாமியும், ஐயோ இவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன டாக்டரா மதிக்கட்டும், இல்ல செக்யூரிட்டி கார்டா வைக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்ல வந்து ஓனரா வைக்கட்டும், ஏதோ தொலைட்டோம் என்கிட்ட வந்துட்டான்ல சாமி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டானே, இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கருணையாளரா என்ன பண்றார், எல்லாத்தையும் பண்றார், சாமியை ஒத்துக்கிறான்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏத்தே உதாராகானே சொல்றார் வார்த்தையை. ஆச்சாரியர் சொல்லும்போது சொல்றார், இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாராகனா என்ன அர்த்தம், இவங்க வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறந்தவர்கள். ஏன்பா சிறந்தவர்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் இருக்கேன்னு ஒத்துக்கிறானே, அதுவே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம், அதுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றேன். இதுக்கப்புறம் 3வது கேட்டகரி பக்தன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் விவேகம் வருது. ஆர்த்த பக்தியும் அர்த்தார்த்த பக்தியும் தொடர்ந்து ஒருத்தன் பண்ணி 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 ஒரு டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கேட்கறதெல்லாம் சுவாமி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நம்மளும் கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க என்னைக்கும் தீரவே மாட்டேங்குது. உண்மைதானே, என்னைக்குமே தீர மாட்டேங்குது இல்ல. லிஸ்ட் என்னைக்காவது சாகிற காலத்துல இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து கேட்டோம் அப்படின்னா, என்னம்மா உங்களுக்கு என்ன வேணும்னா அது ஒரு லிஸ்ட் சொல்லுது. இங்க ஒரு பாட்டி இருக்குல்ல, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்டா நான் கேட்பேன். சொல்றேன் வயசானவங்கள்ட்ட எல்லாம் போய் நின்று, நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருந்தாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சில மனசு போல வந்து யாருக்கு வேணாலும் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு மூடோட போய் நின்று நான் கேட்பேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு தானம் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு பிறகு அதுக்காக எல்லாம் வயசானவங்க எல்லாம் above 80 தான் இருக்கும். எப்போன்னு தெரியாது, எல்லாத்துக்கும் டிக்கெட் ரெடியா இருக்கு, எப்போன்னு தெரியல. அப்ப அவங்கள்ட்ட வந்து நான் கேட்கிறேன், என்ன வேணும், போதுமா அப்படின்னு. அந்த பாட்டி அம்மா ஒரு அம்மா கிளியரா சொல்லிச்சு என்ன ஸ்டேட்மெண்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. அந்த பாட்டிக்கு உடனே பணம் கொடுத்துட்டேன் திரும்ப. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இப்ப எங்களால வேணான்னு சொல்ல முடியும். 80 வயசுல சொல்லுது அந்த பாட்டி. என்னன்னா சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வயசாயிடுச்சு சாப்பிட முடியாது, போதும் சாமின்னு சொல்ல முடியும். மற்றபடி நீங்க பணமா கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரும் போதுன்னு சொல்ல மாட்டேன் சாமி, உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ கொடுத்துட்டு போ சாமி அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா, என்ன நாலேஜ் பாருங்க. சாப்பாடு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வேணான்னு சொல்லுவோம், ஏன்னா சாப்பிட முடியாது, வயசாயிடுச்சு சாப்பிட முடியாது, செரிமானம் ஆகாது. மீதி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் இன்னும் வைராக்கியம் வரல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துக்கிட்டே வந்து ஒரு வாட்டி கொடுத்தேன், அதுக்கப்புறம் 2வது வாட்டி கொடுத்தேன், போதுமா, திரும்ப இல்ல சாமி திரும்ப. நான் இது மாதிரி நிறைய பேர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பேன், என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்தி வருதா இல்லையான்னு பாக்குறதுக்காகவே கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. எப்ப போதுன்னு சொல்லுவீங்க பார்க்கலாம் அப்படின்னு. நிறைய இடத்துல அந்த திருப்தி வரவே வராது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம், இன்னும் வந்து டிராவல் பண்ண வேண்டியது, இன்னும் ஜென்மங்கள் எடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒருத்தன் இந்த ப்ராசஸ் பண்ணி 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 ஒருத்தனுக்கு லைட்டா விவேகம் வருது, ஐயோ நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கிடைச்சிக்கிட்டே இருக்கு, கிடைச்சு இன்னும் திருப்தி வரமாட்டேங்குதே அப்படின்னு ஒரு ஈஸ்வர அனுகிரகத்தினால ஒரு புத்தி வரும். அந்த கர்ண சுத்தின்னு பேரு, விவேகம்னு பேரு. அது வந்தோன அவனுக்கு மெதுவா திரும்புவான். எங்க திரும்புவான் அப்படின்னா, இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஈஸ்வரன் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவராசியும் பார்க்க 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 ஒரு என்னடா இது, இந்த உலகம் எப்படி அமேசிங்கா இருக்குல்ல, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, இது என்ன லோகம், இது என்ன ஜீவர்கள், நம்மளோட கனெக்ஷன்லாம் என்ன ஏது, இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் ஒருத்தன் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, சிருஷ்டி ஸ்திதி லயம் பண்ணிக்கிட்டு இருக்கானா, என்ன மாதிரியான ஆளு
அப்படின்னு அவனுக்கு என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, இந்த போகங்களை கேட்கறதெல்லாம் விட்டுட்டு ஈஸ்வரனை எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆசை வர ஆரம்பிச்சு. யாருப்பா அவன், எங்க இருக்கான் அவன், என்ன இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஆச்சரியமா இருக்கு. இந்த மொத்த உலகமும் எத்தனை கோட்டி ஜீவராசியை பராமரிச்சு அவங்க கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுத்து எல்லாம் பர்ஃபெக்டா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பட்டாம்பூச்சியை நம்மளால பாத்தீங்கன்னா டிசைன் பண்ண முடியல. ஒரு உயிர்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, எல்லாத்தையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான். உயிர்னா என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. பஞ்சபூத்தங்கள்னா என்னன்னு நான் டெய்லி குளிக்கும் போது என்ன பண்றேன் தெரியுங்களா, எனக்கு இன்னும் குழந்தையா இருக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் தீராத ஒரு சம்சயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சபூத்தங்களை எனக்கு இன்னும் விளங்க மாட்டேங்குது. நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா எடுக்கிறேன், பாடம்லாம் எடுத்துருவேன், எல்லாத்தையும் எடுத்துருவேன். டெய்லி குடிக்கும் போது எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணியை எடுத்து என்ன பண்ணுவேன்னா தண்ணி எடுத்து இது என்னடா ஐட்டம் இது அப்படிதான் இன்னும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். தண்ணி எனக்கு இன்னும் புரியல. உங்களுக்கு யாருக்கா புரிஞ்சதுன்னா பெரிய விஷயம். எனக்கு இன்னும் தண்ணினா என்னன்னு இன்னும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு ஜலத்தை எடுத்து மூத்துல இது என்னது, இது ஜலம் எப்படி படைச்சா இவன், எப்படி கிரியேட் பண்ணியிருப்பான், இந்த இதெல்லாம் என்ன அப்படின்னு. இப்ப மெதுவா 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 என்ன ஆகுனா ஆச்சரியம் வர ஆரம்பிச்சிடும் அந்த படைக்கிறவன் மேல, ஈஸ்வரன் மேல. அப்போ அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா 16 கை இருக்கும், 8 கை இருக்கும், 10 கை இருக்கும், அது மாதிரி சங்கு சக்கரம் எல்லாம் வச்சிருப்பாரு, கதாதாரியா இருப்பார். இதெல்லாம் தூக்கி ஓரமா போடு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு பம்மாத்து வேலை காட்டுறது, இதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருங்க. எனக்கு பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஈஸ்வரனோட சொரூபம் என்னன்னு தெரியணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு இச்சை வருதுனா. ஏன்னா நாம ரூபத்துல மாட்டினவங்க இங்க லோகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி பேச்சு இல்லை. இப்ப இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரன் வாஸ்தவத்துல என்ன. நேற்று நாதபுரம் கேட்டார், சின்ன வயசுல தோணும் சாமி, சிவபெருமான் பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் எல்லாத்தையும் பாக்குறாருன்னா நம்ம மட்டும் தானே சிவபெருமான் சொல்லிட்டு இருக்கோம். முஸ்லீம் வேற எதுவும் சொல்லிட்டு இருக்கா, வேற வேற ஜீவராசிகள்லாம் இருக்கு இந்த உலகத்துல, எத்தனையோ மதங்கள் இருக்கு. அப்ப இறைவன் பாத்தீங்கன்னா வெறும் சிவபெருமானா மட்டும் இருக்க முடியாது இல்ல. சிவபெருமான் பாத்தீங்கன்னா வைஷ்ணவர்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. வைஷ்ணவர்கள் பாத்தீங்கன்னா சிவ சப்தமே சொல்ல மாட்டான்றாங்க. இவங்க பாத்தீங்கன்னா விஷ்ணுவை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இவன் சிவனை ஒத்துக்க மாட்டேன், இவன் பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஒத்துக்க மாட்டேன், இவன் ஜீசஸ் ஒத்துக்க மாட்டேன்னா. அப்ப இந்த மொத்த உலகத்தையும் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இந்த நாமரூபத்துக்கு அந்நியமா வேற ஒரு தத்துவம், ஈஸ்வர தத்துவம்னு ஒண்ணு இருக்கணும்ல. அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தனுக்குள்ளார என்ன ஆகுது, இச்சை உண்டாகுது. அப்ப ஈஸ்வர தத்துவத்தை அறிய இச்சை உள்ளவனுக்கு பேர் தான் ஜிக்ஞாசு அப்படின்னு பேர் ஆயிடுச்சா. இது 3வது வெரைட்டி பக்தர். இதுக்கப்புறம் 4வது வெரைட்டி, அந்த ஜிக்ஞாசுவா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், மெதுவா மெதுவா ஒரு குருநாதர்கிட்ட போய் பாடம் படிக்க ஆரம்பிச்சும் போது நல்லா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எல்லாம் படிக்கிறோம்ல, சதுர்வியூக சதுராத்மா சதுர்வியூக. அப்ப நல்லா வேதாந்தத்தை படிக்க 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 ஈஸ்வரன் என்ன அப்படின்னு கீதால 7வது சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் படிக்கும்போது ஈஸ்வரனோட தத்துவம் விராட்டு, ஹிரண்ய கர்ப்பன், ஈஸ்வரன், அவருக்கு சுத்த பிரம்மத்தன்மை ஒண்ணு இருக்கு, நாமரூப குணங்கள் இல்லாத ரூபம் அப்படின்னு. அந்த பிரம்மம் தான் அந்த ஈஸ்வரன் தான் எனக்குள்ளார அகமாத்மாவா, நான் தான் ஆத்மா அப்படின்னு அவர் தான் ஜீவராசிகளுக்குள்ளார இருக்கார், உள்ள அந்தரியாமியா இருக்கார், சுத்த பிரம்மமா அவர் தான் இருக்கார் அப்படின்னு எவன் சிரவண மனனத்துல தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானியா ஆயிட்டான். அப்ப ஞானி ஆனவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆச்சாரி சொல்றாரு, இந்த 4 பக்தர்கள், ஆர்த்தி, அர்த்தார்த்தி, இங்க லௌகிகமா வந்துருதுங்க. இதுக்கப்புறம் ஜிக்ஞாசு, அதுக்கப்புறம் ஞானி, இந்த 2 கேட்டகரி. இந்த ஜிக்ஞாசுக்கு பேர் பாத்தீங்கன்னா அவன் எடுக்கிற சன்னியாசம் ஞானத்துக்காக எடுக்கிற சன்னியாசம் விதிஷா. அப்போ ஆத்மாவை அறிந்தவன் எடுக்கிற அந்த ஞானி புருஷன் எடுக்கிற சன்னியாசத்துக்கு பேரு வித்வத் அப்படின்னு பேர். இது பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல 16, 17 2 ஸ்லோகங்கள் இருக்கணும். உங்களுக்கு PDF அனுப்பியிருக்கேன், சங்கர பாஷ்யம் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா, யார் கீதா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஞானிய பாத்தீங்கன்னா ஏன் சன்னியாசம் எடுக்கணும். நம்ம நிறைய பேர் பரோட்ச ஞானத்தையே என்ன பண்றாங்க, நிறைய பேர் புரிஞ்சா போதும் வேதாந்தத்துல அவ்வளவுதான் நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா சப்தார்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அங்க இல்லை. ஆச்சாரியர் என்ன பண்றாரு, 7, 18வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இருக்கு, உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி து ஆத்மைவ மே மதம் ஆஸ்தித சகி யுக்தாத்மா நாமே வானுத்தமாம் கதிம். இப்ப ஜிக்ஞாசு பாத்தீங்கன்னா ஞானத்தை அடையறதுக்காக சன்னியாசம் பண்ணிக்கிறான், கரெக்ட்.
ஒரு ஞானி எதுக்கு சந்நியாசம் எடுக்கணும்? வித்வான் ஞானி புருஷன் எதுக்கு சந்நியாசம் எடுக்கணும்? அவன் தான் அறிஞ்சிட்டானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிஞ்சாலாம் 10வது சாமி. ஆச்சாரியார் என்ன பண்றார்? 18வது ஸ்லோகம் 7:18 சொல்றார், இந்த 4 பேருமே உதாராகா அப்படின்னா உத்கிருஷ்டாகா, பெரியவங்க பாருங்க. கடவுள் இருக்குன்னு எவன் ஒருத்தன் நம்புறானோ அவன் வியாபாரம் பண்ணட்டும், இல்ல துக்கத்துக்காக வந்து அழுவட்டும், இல்ல அறிஞ்சு கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கட்டும், இல்ல ஞானத்தை உடையவனா இருக்கு, 4 பேருமே பெஸ்ட். ஈஸ்வரன் இருக்கான்னு ஒத்துக்கிறான் ஆஸ்திகன். அதனால உத்கிருஷ்டா, உதாரான்றதுக்கு அர்த்தம் உத்கிருஷ்டா, சர்வே ஏ வைத்த. கண்டிப்பா இந்த 4 பேருமே நல்ல ஆட்கள் தான். ஆனா ஒரு ஆள் ரொம்ப ஸ்பெஷல். ஒரு ஆள் யாரு? ஞானி. ஞானினா யாரு? இந்த ஸ்லோகத்துல வந்து வித்வான் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அந்த வித்வாம்சகன்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஞானிக்கு இன்னொரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வித்வான். அந்த வித்வாம்சோன்னு நம்ம சொல்லியிருக்குல்ல, ராகுல் ஞானாய ஜிக்ஞாசோர் எங்க ஞானவான் அப்படின்னு போட்டிருக்குல்ல, அந்த ஞானவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வித்வான் அப்படின்னு பேர். இந்த ஞானத்தை உடையவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் ஆத்மைவ மேமதம், நானும் அவனும் வேற வேற இல்லை, ஞானி என்னுடைய ஆத்மாவாகவே இருக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கு. பேத புத்தி இல்லாதவன். அப்போ இந்த ஞானி புருஷன், இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, திரும்ப திரும்ப அதிகமா ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன், அகமாத்மா குடா கேசக, அகமாத்மா குடா கேசக 10:20 இருக்கிறத திரும்ப திரும்ப நான் பலமுறை சொல்லியிருக்கேன். கீதால வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். ஆமா, நான் இப்ப இல்ல, அதான் வெயிட் பண்ணுங்க. ஆமா, அதுக்காக தான் நான் வரேன். அப்போ ஞானின்றவன் வந்து பார்த்து என்னமா எது ஞானி வேற, முமுட்சு. ஞானி தான் நம்ம முமுட்சுன்றவன் தான் ஜிக்ஞாசுன்னு நம்ம சொல்லிட்டோம்ல. முமுட்சுன்றவன் இல்ல முமுட்சுன்றவன் விடுபட எண்ணம் உடையவன் முமுட்சு, காமன் நேம். இல்ல வெயிட் பண்ணுங்க. முமுட்சுன்றது இந்த லோக்கத்துல இருக்கிற யாரெல்லாம் விடுபடணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேம் முமுட்சு. எத்தனை வெரைட்டியான சாதனைகள்ல ஈடுபடுறாங்க. யாரை கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரத்துல வந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜிக்ஞாசுன்றவன் பிரம்மத்தை அறியணும், அதுதான் ஒரே சாதனம் அப்படின்னு நினைச்சு சாஸ்திரத்தை அறியறதுக்கு வரான், ஈஸ்வரனை அறியறதுக்கு. அப்ப அவனுக்கு பேர் தான் ஜிக்ஞாசுன்னு பேர். அப்ப ஜிக்ஞாசுவா இருக்கட்டும், எது நீங்க இப்ப நீங்க ரோட்ல போனீங்கன்னா ஒரு அன்னதானம், எதுக்குங்க அன்னதானம் பண்றீங்க அப்படின்னா, மோட்சத்தை அடையணும் சாமி நினைச்சு. மோட்சத்தை அடையிறதுக்கு அன்னதானத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் கிரிவலம் பண்ணிட்டு இருக்கேன் சாமி அப்படின்னுவா. நல்லா கிரிவலம் பண்றவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டா, மோட்சத்துக்காக கிரிவலம் பண்ணிட்டு இருக்கேன். நார்த் இந்தியாவில் பாத்தீங்கன்னா தபஸ் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க சாதுக்கள். எதுக்காக தபஸ் பண்றீங்க? நான் மோட்சத்தை அடையணும், அதான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இந்த உலகத்துல நிறைய பேருக்கு மோட்சம் அடையணும்னு ஆசை இருக்கா? ஆமா. விதவிதமான சாதனைகள்ல ஈடுபடுறாங்களா? ஆமா, ஈடுபடுறாங்க. அவங்களுக்கு எது சாதனம்னு கரெக்டா தெரியல. அப்ப காமன் நேம் வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷுன்றதுக்கு அர்த்தம் மோக்து மிச்சா முமுக்ஷுதா. சிம்பிள். விடுபட வேண்டும், விடுதலை அடைய வேண்டும்ன்ற எண்ணம் உடையவனுக்கு பேரு முமுக்ஷு, காமன் நேம். அந்த காமன்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, அந்த பரமாத்மாவை அறிஞ்சா மட்டும்தான் மோக்ஷம். ஆத்ம ஞானத்தினால, பரமாத்ம ஞானத்தினால, பிரம்ம ஞானத்தினாலதான் மோக்ஷம் அப்படின்னு எவன் ஒருத்தன் அறிகிறானோ அவனுக்கு பேரு ஜிக்ஞாசு. அப்ப முமுக்ஷுக்குள்ளதான் ஜிக்ஞாசுன்ற ஸ்பெஷல் கேட்டகரி வந்து. அறிஞ்சவன் என்ன பண்ணுவான்? சாஸ்திரத்தை படிச்சவன். இப்ப நம்ம வந்து சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கோம், ஞானம் அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை சிரவண மனனத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சந்தேகம் எல்லாம் தெளிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் உங்களுக்கு என்ன பேர் வந்துடும்? சிரவணம் பண்ணி நல்லா மனனம் பண்ணோன்னா உங்களுக்கு பேரு ஞானின்னு ஒரு பேரை கொடுத்துடலாம். ஆனா அனுபூதி ஆச்சா? அனுபூதி ஆகி. அப்ப அந்த ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்படி பாவிப்பான்? இப்ப நான் என்ன பாவிக்கிறேன்? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட வந்து காலையிலையும் சாயந்தரமும் நான் போயிட்டே இருக்கேன். என்னோட தட்சணைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சல அச்சலம் 2ஆ பிரிச்சு வச்சிருக்கோம். எனக்கு என்ன தனம் வந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கேன், 50% இதுல இருக்கிற சுவாமி, அச்சலமா இருக்கிற சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா 50%. மீதி இருக்கிற 40% என்னன்னு கேட்டீங்கன்னா, நாராயணன் வந்து சல நாராயணர்கள். இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசி இருக்கோ அதெல்லாம் சல நாராயணன் அவங்களுக்கு. மீதி 10% வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்.
ஒவ்வொரு முறையும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம், கோயிலுக்கு போறோம், மத்தவங்கள மாதிரியே தான் கோயிலுக்கு போறோம், பிரார்த்தனை பண்றோம், கையெடுத்து கும்பிடுறோம், நமஸ்காரம் பண்றோம். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு என்ன பாவம் பண்றோம்னு வெளியில தெரியவே தெரியாது. சுவாமிகிட்ட பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாவம் தான். ஹனுமான் சொல்ற மாதிரிதான். ஹனுமான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது சொல்றாரு, தேகபாவேன தாசோஸ்மி. தேகத்தை வச்சு பார்க்கும்போது, ஏ ராமா, தேகத்தை வச்சு பார்க்கும்போது நீ என்னோட சுவாமி, நான் உன்னுடைய தாசன். அதே மாதிரி தேகபாவத்துல இருக்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு முன்னாடி நின்னும் போது நான் சொல்றேன், தேகபாவத்துல நான் ஒரு பக்தனா இருந்து உன்னை வந்து பிரீத்தி பண்றேன். அதே வந்து ஆத்மபாவேன துவமேவகம் அகமேவத்வம். நீதான் நானா, எனக்குள்ளார நானா இருக்க உணர்வாய் இருக்கின்றாய். எனக்குள்ளார எது நானா இருக்கோ அதுதான் உன்னிடத்துல நீயா, நான் தான் உன்னிடத்துல நானா இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம், அவர் தான் எனக்குள்ளார நானா இருக்கார், நான் தான் அவருக்குள்ளார அவரோட நானா இருக்கேன். அப்ப இருக்கிறது என்னது, ஒரே வஸ்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா பண்றது. இப்ப நான் நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த பிரார்த்தனையோ வேற எதுவுமே இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை இல்லை, எதுவுமே எந்த இதுவும் இல்லை. அப்ப எதனால முடியுது, நல்லா மனனம் பண்ண 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 தெரிஞ்சிடும் இது எல்லாம் சுவாமியோட மாயா, இது எல்லாம் சுவாமியோட மாயா. இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயாவியா இருக்கிற பரமாத்மா ஒருத்தர் தான் மாயாவி, அவர் தான் சத்தியம், அவர் தான் இருக்கார், அவருக்கு மேலதான் எல்லா தேகங்களும், இந்த மொத்த ஜெகத்தும் கல்பிதம் அப்படின்னு ஒருத்தன் புரிஞ்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு பேர் தான் ஞானி. அவனும் பக்தி பண்ணுவானா? ஆமா, பக்தி பண்ணுவான், நல்ல பக்தி பண்ணுவான், நல்லா நமஸ்காரம் பண்ணுவோம், நல்லா ஆராதனை பண்ணி பார்ப்போம். பொய்ன்னு தெரிஞ்சு கூட என்ன பண்ணுவோம், நாமரூபம் பொய்ன்னு தெரிஞ்சு கூட நல்ல ஒரு பக்த ரூபத்துல ஒரு ஆரோப்பமா ஒரு பக்தன் ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டு பக்தி பண்ணுவோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க பாவனை பேத பாவனை இல்ல, அபேத பாவனை. அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, ஞானி து ஆத்மைவமே மதம். நல்ல ஞானம் வந்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஆத்மாவாகவே அவன் இருக்கின்றான். அப்ப சுவாமி சொல்றாரு, அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆத்மான்றாரு. ஞானி வந்து என்னுடைய ஆத்மா. ஏன் அவன் அப்படிதான் பாவிக்கிறான். நான் நித்தியம் போய் அப்படிதான் பாவிக்கிறேன். ஈஸ்வரனை பார்க்கும் போதே அவர் தான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார், எனக்குள்ளார இருக்கிறது தான் அவருக்குள்ளார ஆத்மாவா இருக்கு அப்படின்னு பாவிக்கும் போது அவருக்கும் எனக்கும் இருக்கிற ஆத்ம தத்துவம் என்னது, ரெண்டு ஒண்ணுதான். மேல வந்து அவர் வந்து சங்கு சக்கர கதாதாரியா இருக்கார், சாம்பலை பூசிக்கிட்டு சிவபெருமானா இருக்கார் ஜடாதாரியா. இங்க நான் பரமஹம்சானந்தான்ற ஒரு கேரக்டர்ல இருக்காரு. மூணும் வேற வேற ரூபத்துல, ஆனா வாஸ்தவத்துல உள்ள இருக்கிறது மூணும் ஒண்ணுதான், ஒரே ஆத்மா தான். அப்போ வந்து இததான் ஞானி து ஆத்மைவமே மதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாரு, ஆஸ்திதா சகியுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதி. அப்ப அந்த ஞானி வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு சன்னியாசம் எடுக்கணும்? இப்ப நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஓரமா ஏகாந்தம் போகணும். இப்ப சிரவணம் மனனம் நல்லா ஆயிருக்கு. இப்ப நான் ஏகாந்தமா போகணும். எதுக்கு சாமி ஏகாந்தம் போகணும்? பாடம் படிச்சு கொடுத்துட்டே இருக்க வேண்டியது, லாஸ்ட் வரைக்கும் 80-90 வயசு சாகிற வரைக்கும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வேலை இருக்கு. ஒரு ஞானத்தை அடைஞ்ச பிறகு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல சொல்றார், ஞானி து ஆத்மா ஏவ. ஞானி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்மாவாவே இருக்கான். ந அந்யோ மத்தக, எனக்கு அந்நியமாக அவன் இல்லை, என்னிடமிருந்து வேறானவனாக ஞானி என்பவன் இல்லையே. அவன் பாவிக்கிறான், தன்னை தேகம்ன்ற பாவனையை விட்டுட்டான். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா மனநம் இத்தனை வருஷத்தோட மனநத்தோட பலன் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தேகம் இல்லை, நான் வந்து ஆத்மா தான். இந்த தேகம், இந்த வெளியில இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சொப்பன ஜெகத்து மாதிரி, மேல இந்த தங்கத்துக்கு மேல இருக்கிற ஆபரணம் நாம ரூபம் மாதிரி, கம்மல் மூக்குத்தி மாதிரி எல்லாம் இருக்கிறது என்னது, தங்கம் தான் சத்தியம், நாம ரூபங்கள் எல்லாம் கல்பனா. அப்ப நான் தேகமா, நான் பரமஹம்சானந்தான்ற தேகம் இல்லை. இப்ப நான் வந்து என்னோட கேமரால நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவன் வேற, இவன் யாரோ. இப்ப உங்க கேரக்டர் மாதிரி நான் எப்படி பாக்குறனோ, நீங்க எல்லாம் எனக்கு அந்நியமா எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி பரமஹம்சானந்தான்ற அந்த கேரக்டரையும் நான் என்ன பண்றேன், அந்நியமா பாக்குறேன். எல்லாம் திருஷ்யம். உள்ள இருக்கிறது ஒரே தத்துவம் தான், எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரே தத்துவம் தான் இருக்கு. அப்ப பகவான் இடத்துலயும் இதே பாவனையை பண்றோம். அப்படி பண்ணும்போது பகவான் சங்கரர் சொல்றாரு, மத்த என்ன அந்நியம், எனக்கு அந்நியமா அவன் இல்லை. மே மமம் மதம் நிச்சய, இந்த விதமாதான் என்னுடைய அபிப்பிராயம். ஞானி எப்படிப்பட்டவன், என்னுடைய ஆத்மாவாகவே ஞானி இருக்கின்றான் என்பது என்னுடைய அபிப்பிராயம். சரி, அதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. லைன்ல அந்த ஸ்லோகத்துல 2வது லைன் இருக்கு, ஆஸ்திதா சகியுக்தாத்மா. ஆஸ்திதகன்னா ஆ சமந்தாத் ஸ்திதக, நிஷ்டான்னு ஒன்று சொல்றோம் பாத்தீங்களா, ஞான நிஷ்டை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல.
அந்த ஞான நிஷ்டைக்காக என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிபூரணமா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு வெறுமனே ஆத்ம தியானத்திலேயே இருக்க வேண்டியது. அதுக்கு ஆச்சாரியார் சொல்ற ஆஸ்திதகா அப்படின்றதுக்கு அர்த்தம் கோமதியம்மா இங்க இருந்தா நீங்க சொன்னது வருது. ஆரூடும் பிரவிற்த்தகா. ஆரூடும் அப்படின்னா எனக்கு ஞானம் நல்லா இருக்கு, ஆனா ஞான நிஷ்டை பாத்தீங்கன்னா வரல. அப்போ கிரகஸ்தாசிரமத்துல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடலாம். இப்ப நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கணும், இப்போ என்னோட இந்த டைம்ல நான் என்ன பாவிக்கிறேனோ, எந்த காமம் இல்லை பகவான்கிட்டயும் யார்கிட்டையுமே எந்த காமமும் இல்லை. அப்புறம் எங்க பகவான்கிட்ட கேட்கறது, சாமி ஏதாவது பிரார்த்தனை இருக்கா அவங்களுக்கு? நான் ஒரு பிரார்த்தனை இல்லை, எந்த சாமிகிட்டையும் கோயில் கோயிலா சுத்துறேன், எல்லா வெறும் மெயினா இதே கோயில் தான், ஈஸ்வர காரியம் தான். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ளிகேஷனும் எந்த காலத்திலையும் இல்லை. உடம்பு பாத்தீங்கன்னா என்ன படுத்தினாலும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துலயும் சாமி இந்த கொஞ்சோண்டு இந்த ஜுரம் போட்டுமே, இந்த சுகர் கொஞ்சம் கம்மியாகட்டுமே, இந்த ப்ராப்ளம் போட்டுமே, அந்த ப்ராப்ளம் போட்டு ஒரு போயா உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன், உன்ட்டெல்லாம் எனக்கு எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை. எனக்கு பாத்தீங்கன்னா நீ பிரியமானவன், எனக்கு ஆத்மாவா இருக்க, எனக்கு பாத்தீங்கன்னா உன் மேல எனக்கு ரொம்ப பிரியம், இவ்வளவுதான். அந்த பிரேம பக்தி மட்டும்தான் ஒழிய, ஏன் பிரேம பக்தி? என்னோட ஆத்மாவே இருக்கார், என்னோட ஆத்மாவே உள்ளுக்குள்ளார நானா இருக்கார், இவ்வளவுதான் ஒழிய வேற எந்த கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி பொண்ணாக்கும் சுவாமிகிட்ட எனக்கு இல்லவே இல்லை. அப்போ இந்த நிலைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சிரவண மனனம் வர 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 உங்களுக்கும் இது வரைக்கும் நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், சந்நியாசம் எடுத்துட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கேன். இப்ப நீங்க வீட்டிலேயே இருந்துகிட்டு என்ன பண்ண முடியும், உங்களோட சாமர்த்தியம் நீங்க இந்த லெவலுக்கு வந்துட முடியும். சுவாமி கிட்ட எதுவும் வேணாம் அப்படின்னு சுவாமி தான் எல்லா இடத்துலயும் ஆத்மாவா இருக்கார், சாமிக்கு அந்நியமா வேற எதுவும் இல்லை, சுவாமிக்கு மேலதான் தங்கத்துக்கு மேல ஆபரணங்கள் பேர் இருக்கிற மாதிரி சுவாமிக்கு மேலதான் பாத்தீங்கன்னா இந்த நாமரூப ஜெகத்தெல்லாம் கல்பித்தம் அப்படின்ற வரைக்கும் வந்துருவீங்க. வந்ததுக்கு பிறகு ஞானம் வந்தாச்சு, ஞான நிஷ்டைக்கு என்ன பண்ணணும், சந்நியாசம் எடுக்கணும். சந்நியாசம்னு என்ன அர்த்தம், தியாகம். தியாகம்னு என்ன அர்த்தம், சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு எப்படி ரமணர் பாத்தீங்கன்னா உட்கார்ந்தாரோ, எப்படி பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் உட்கார்ந்தாரோ, எப்படி பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் உட்கார்ந்தாரோ, எல்லாத்தோட டைம்லயும் ஒரு குவாலிட்டி டைம் நிஷ்டைக்குன்னு கொடுத்துருப்பாங்க, ஏகாந்தம். அப்போ பாத்தீங்கன்னா சதா ஆத்ம தியானம். அவனுக்கு என்ன பேருன்னா ஆச்சாரியார் கிருஷ்ணர் சொல்றார், ஆஸ்திதக சகியுக்தாத்மா. அவன் என்ன பண்றான், ஆஸ்திதக அப்படின்னா ஆரோடும் பிரவருத்தக. ஆரூடும் அப்படின்னா யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறவன், நிஷ்டைய அடையணும்னு பாத்தீங்கன்னா நினைக்கின்றவன். அவன் என்ன பண்றான், பிரவருத்தக ச ஞானிஹி யஸ்மாத் அகமேவ பகவான் வாசுதேவ. அவன் எப்படி பாவிப்பான், ஏகாந்தமா உட்கார்ந்துக்கிட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு பாவிக்கிறது இருக்குல்ல, அந்த இங்க இருந்து நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எங்கேயாவது ஏகாந்தமா போய் உட்கார்றேன் அப்படின்னா, இப்ப எனக்கு என்ன சர்ச்சிங் வருதுன்னா, என் யூடியூப்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன சர்ச்சிங் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுங்களா, அதிகமான சர்ச்சிங் என்ன நடக்கும், இந்த உடுமலைப்பேட்டை பக்கத்துல நம்ம டிராவல் பண்ண இடம்லாம் ஒரு ஏகாந்தமான ஒரு கோயில் இருக்குல்ல, யாருமே இல்லாத இடம், ஒரு மலை பிரதேசம் நல்லா இருக்கு, இந்த மலை நல்லா இருக்கு, அந்த மலை நல்லா இருக்கு. இப்ப என்னன்னா எதையாவது ஒரு ஓடை இருந்தா போதுமே, ஒரு நதி இருந்தா போதுமே, எங்கேயாவது போய் உட்கார்ந்துடலாமே. சர்ச்சிங் எப்படி இருக்கு, இதான் சர்ச்சிங். அப்போ பாத்தீங்கன்னா எதுக்காக சர்ச்சிங், அப்ப நான் பேசாம யாருக்கும் தெரியாம பாத்தீங்க அப்படின்னா ஒதுக்கிறேன், எந்த போனு அது இது எந்த உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம என்ன பண்ண போறீங்க ஏகாந்தமா உட்கார்ந்து அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, அகம் ஏவ பகவான் வாசுதேவோ. என்ன பாவம் பண்ண வேண்டியிருக்கு, எல்லா கருமத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்து பகவான் வாசுதேவன் தான் நானாக இருக்கின்றேன், வாசுதேவன் தான் நான், அகமேவ நான் தான் வாசுதேவன், வாசுதேவனும் நான் வேற வேற இல்லை. அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மமும் நானும் வேற இல்லை. அகம் பிரம்மாஸ்மி இருக்குல்ல, அந்த அகம் பிரம்மாஸ்மி பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் தான் வாசுதேவன் பேர். அப்ப பாத்தீங்கன்னா வாசுதேவன் தான் நான், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அந்நியக அஸ்மி, அவனுக்கு வேறா நான் இல்லை, பகவானுக்கு வேறா நான் இல்லை, இருக்கிறது ஒரே தத்துவம் தான். இந்த நான் அப்படின்னு பரமம்சானந்தான் சொல்றதே ஒரு கல்பனா. தங்கத்துக்கு மேல கம்மல் மூக்குத்தி ஒன்னும் இல்லை, கம்மலும் தங்கம், மூக்குத்தியும் தங்கம், ஒட்டியானமும் தங்கம், பிரேஸ்லெட்டும் தங்கம், எல்லாம் தங்கம் தான். அப்ப தங்கம் தான் சத்தியம். அப்ப ஒரு கம்மலா இருக்கிற நான் என்ன பண்றேன், மூக்குத்தியா இருக்கிற நான், பிரேஸ்லெட்டா இருக்கிற நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் தங்கம் நான் தங்கம் நான் தங்கம்னு நிதித்தியாசனத்துல பண்றேன். உண்மைதானே, உண்மைதான். ஆனா இது நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் பிரேஸ்லெட்டு நான் நெக்லஸ் நினைச்சுட்டு இருந்தேன். இப்பதான் புரியுது என்னன்னு கேட்டா, ஞானம் வந்ததுக்கு பிறகு புரியுது, நான் பிரேஸ்லெட்டும் இல்லை, நான் ஒட்டியானமும் இல்லை, நான் நெக்லஸும் இல்லை, நான் தங்கம் அப்படின்னு.
அந்த நான் தங்கம்னு எப்படி பாவிக்கிறனோ அதே மாதிரி நான் பிரம்மமா இருக்கேன், நான் வாசுதேவனா இருக்கேன், இதுக்கு அந்நியமா நான் இல்லை அப்படின்னு இது ஏவம் யுக்தாத்மா சமாஹித சித்தகா சதா ஏகாகிர சித்தத்தோட இருந்து கொண்டு மாம் ஏவ பரம் பிரம்ம கந்தவ்யம். அவனுக்கு என்ன கோல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு பரமாத்மாவை மட்டும்தான் அடையணும். அவர் என்னவா இருக்காரு? எனக்குள்ள நானா இருக்கார் அப்படின்னு பரமாத்மாவையே நான் அடைய வேண்டும் என்று பாத்தீங்கன்னா கந்தவியம் அனுத்தமாம் கதிம் கந்தும் பிரவருத்தக ஆச்சாரியர் சொல்றார். அந்த அந்த அனுத்தமாம்னா ஒப்பில்லாத அந்த கதி எது? பிரம்ம பிராப்தின்னு பேர். அதை அடைவதற்காக பிரவருத்தக இத்தியர்த்தக பிரவருத்தி ஆயிருக்கா. என்ன பிரவருத்தி பண்ணுவான் அப்படின்னா அந்த ஞானி புருஷன் சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு ஒரே நிச்சயம். சின்ன சம்சயக்கு பாத்தீங்கன்னா 18வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்தோட பாஷ்யத்தை நான் உங்களுக்கு படிச்சு காட்டியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தான் அவனுக்கு என்ன சந்தேகம் போயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு அவித்யா கிருத சம்சயோ எஸ்ய. எவனுக்கு பாத்தீங்கன்னா அவித்தியினால் செய்யப்பட்ட இது என்னது அது என்னது அப்படின்னு உலகத்துல இருக்க எல்லா சந்தேகங்களும் போயிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு இதான் அவனுக்கு நிச்சயம் வருது. என்னது? ஆத்மஸ்வரூப அவஸ்தானம் ஏவ. ஆத்மஸ்வரூபம்னா தான் 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 நிக்கிறது மட்டும்தான் பாத்தீங்கன்னா மோட்ச சாதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயம் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளார உண்டாகுது. எப்ப உண்டாகும்? நல்ல மனனம் உண்டானவனுக்கு இந்த நிச்சயம் உண்டாகும். இந்த நிச்சயம் உண்டானவன் என்ன பண்ணுவான்? அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு. என்னை அடைவதற்கான அந்த பரபிரம்மத்தை அடைய வேண்டும்ன்ற அந்த விஷயத்துல பிரவருத்தி பண்ணினவன் சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணிட்டு ஏகாகிர சித்தத்தோட சதா பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்திலேயே இருக்கிறவன். அதுக்காக பாத்தீங்கன்னா வேற வேற கமிட்மெண்ட் இருந்தா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எல்லா கமிட்மெண்ட்டையும் விட்டுட்டு ஒருத்தன் சந்நியாசம் எடுக்கிறான். அந்த சந்நியாசத்துக்கு பேர் என்ன பேரு? வித்வத் சந்நியாசம் பேர். அப்ப அறிந்து கொள்வதற்காக எடுக்கிறது. இங்க தெளிவா ஆச்சாரியர் சொல்றார் ஜிக்ஞாசுகு ஞானவான். ஜிக்ஞாசு எடுக்கிற சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம், ஞானி எடுக்கிற சந்நியாசம் வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பரமஹம்ச சந்நியாசத்தோட வெரைட்டில 2 பேதங்களை நம்ம சொல்றோம். பிராகுர் ஞானாய ஜிக்ஞாசோஹோ. ஞானி இந்த ஞானத்துக்காக பாத்தீங்கன்னா ஞானாயன்றதுக்கு அர்த்தம் ஞானத்திற்காக. என்ன ஞானம்? சப்த அர்த்த ஞானம். ஒரு குருநாதர்ட்ட இருந்து பாடம் படிக்கிறதுக்காக ஞானத்திற்காக பாத்தீங்கன்னா ஜிக்ஞாசு என்ன பண்ணணும் அப்படின்னா நியாசம் செய்ய வேண்டும். சாமி வீட்டுல இருந்தா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் சாமி, ஏகப்பட்ட இஷ்யூஸ்லாம் வருது. என்னால பாத்தீங்கன்னா ஒழுங்கா சிரவணமே பண்ண முடியல, டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப இருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன் சாமி அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு சுவாமிகிட்ட உட்காந்து பாடம் படிக்கிறேன். அப்படி பாடம் படிச்சீங்கன்னா இப்ப நான் பாக்குறேனே, நீங்க கிரகஸ்தாசிரமத்துல இருந்து ஒரு 30 வருஷம் படிக்கிறதும் ஒரு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஒரு 5 வருஷம் படிக்கிறதும் பாத்தீங்கன்னா ஈக்குவல். அதான் பண்ணியிருக்கோம். இப்ப நான் வீட்டுல இருந்துட்டு நான் 30 வருஷமா படிச்சிருந்தாலும் என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சிந்தனை பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்? எல்லா டிஸ்ட்ராக்ஷன். சொசைட்டியை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், அப்புறம் வீட்டுக்குள்ளார 1000 இஷ்யூஸ் இருக்கும். சித்தம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு படிக்கிறதுக்குள்ளார அது உள்ள போய் செட்டில் ஆகி தெளிவை கொடுக்கறதுக்குள்ளார பாத்தீங்கன்னா 30 வருஷம் ஆயிடும். கடைசியில் பார்த்தா எங்கேயும் ஆரம்பிச்சு அங்கேயும் நிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு இருக்கும். இதே பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு ஒருத்தர் படிக்கிறாரு அப்படின்னா 5 வருஷத்துல வேலை முடிஞ்சு. அவ்வளவுதான். இந்த சிரவணத்துக்கு காலம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிரவணம் பண்றதுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கொடுத்தா ஆயிடும். இல்லை அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துல அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு பாருங்க. அப்போ யாரு இதை பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு விவேக வைராகியத்தோட தியாகம் பண்ணிட்டு வந்தானோ அவன் விவிதிஷா சந்நியாசம் எடுத்துக்கலாம். அதனால எதுக்கு விவிதிஷா? ஞானத்துக்காக எடுத்துக்கொள்ற சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசம். அப்ப முமுக்ஷு ஜிக்ஞாசு என்ன பண்ணணும்? முமுக்ஷுவா இருக்கிற ஜிக்ஞாசு. நான் இப்போ உங்களுக்காக போட்டுக்கிறேன், ஜெயாமாக்காக நான் போட்டுக்கிறேன். முமுக்ஷுவா இருக்கிற ஜிக்ஞாசு. முமுக்ஷுனா விடுதலை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உடைய, அதுக்கு சாதனம் பாத்தீங்கன்னா ஞானம்னு தெரிஞ்சு அந்த ஞானத்துக்காக எவன் ஒருத்தன் சந்நியாசம் எடுத்துக்கிறானோ அவன் பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னு யார் சொல்றா? வாஜசனேயினஹா. வாஜசனேய சங்கீதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருகதாரண்யம் சுக்ல யஜுர்வேதத்தோட காண்வ சாக்கிக்கு பேர். அதுல பாத்தீங்கன்னா சுக்ல யஜுர்வேதத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? வாஜசனேயினகன்னு சொல்லக்கூடிய அதை ஃபாலோ பண்றவங்க சொல்கிறார்கள். இப்ப நம்ம பரம்பரா பாத்தீங்கன்னா அதுதான் நம்ம பூர்ணமதக சொல்றோம்ல.
என்னோட குரு சம்பிரதாயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ல யஜுர்வேதம். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்ணமதக சொல்லி லாஸ்ட்ல முடிக்கும் போதும் பூர்ணமதக நான் சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ல யஜுர்வேதி, ராமானந்த சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னா சுக்ல யஜுர்வேதி. அதனால தான் நாங்கள் முடிக்கும் போதும் ஆரம்பிக்கும் போதும் சுக்ல யஜுர்வேதத்தோட மந்திரம், பிருகதாரண்யத்தோட மந்திரம் பூர்ணமதக சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன், முடிக்கிறேன். அப்போ இவங்க தான் என்ன சொல்றாங்க, இந்த வெரைட்டி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்கள். இதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா 13வது ஸ்லோகம் வரும். பிரப்ராஜினோ லோகமிச்சந்தஹ பிரப்ராஜினோ லோகமிச்சந்தஹ பிரப்ரஜந்திஹி பிரப்ரஜந்திஹி ஏதஸ்யார்த்தம் து கத்யேன மந்தபுத்தயே ஏதஸ்யார்த்தம் து கத்யேன மந்த விபுத்தயே. பிரப்ராஜினோ லோகமிச்சந்தஹ பிரப்ரஜந்திஹி. பிரப்ராஜினோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் இருக்கு பிருகதாரண்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ்லயே மேலே கொடுத்துருக்க பாருங்க, 22வது பேஜ்லயே நடுவில் ஒரு கொட்டேஷன், பிருகதாரண்யம் 4:4:22. பிருகதாரண்யத்துல 4:4:22 ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றார், ஏத்தம் ஏத்தம் ஏவ விதித்வா முனிர் பவதி. யாரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து, இப்போ உங்களை மாதிரி ஒரு குருநாதர்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக பாடம் படிக்கிறீங்க. எத்தனை பேர் இருக்கீங்க, நல்ல நல்ல ஆட்கள்லாம் இருக்கீங்க. கிருஷ்ணமூர்த்தி சன்னியாசம் எடுத்துக்கலாம், ராமச்சந்திரன்ஜி சன்னியாசம் எடுத்துக்கலாம், மனோஜ் சன்னியாசம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்மநாபன் சன்னியாசம் எடுத்துக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்க சன்னியாசத்துக்கு இருக்கிறதையா? வெங்கடேசன் சன்னியாசம் எடுத்துக்கலாம், ஸ்ரீதரன் சன்னியாசம் எடுத்துக்கலாம். எத்தனை பேர் இருக்கீங்க? இவங்களாம் வைதிகமா சன்னியாசம் எடுத்துக்கலாம். ஸ்திரீகளா இருக்கிறவங்களாம் எத்தனை பேர் சன்னியாசி ஆகலாம், சன்னியாச லைஃப் லீட் பண்ண முடியும்? எவ்வளோ பேர் இருக்கீங்க? எல்லாம் சன்னியாசியாவே இருக்க முடியும். அக்கம்மாவில் எடுத்து பார்த்துங்க, கார்கி எடுத்து பார்த்துங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. நான் ஸ்திரீ சாமிலாம் ஒதுங்கினா மூஞ்சிலே குத்தணும், அதெல்லாம் இல்லை. ஜிக்யாசு முமுக்ஷு இந்த பேச்சு தானே இங்கே இருக்கு. இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? முமுக்ஷு. இங்கே வந்து ஸ்திரீ புருஷன்லாம் எங்கேயுமே பேசவே இல்லைல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பை லீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் தான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கோலைய. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஷம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் எல்லாம் சன்னியாச வேஷம் போட்டுக்கிட்டு ஒதுங்கிக்கலாம். பெண்கள் என்ன பண்ணுங்க, வஸ்திரம் கட்டுறதை மாற்றிங்க. நான் நார்த் இந்தியாவில் பார்த்துருக்கேன். நார்த் இந்தியாவில் வந்து ஒரு 60 வயசுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஸ்திரீகள் நல்ல சத்சங்கத்தில் இருக்கிறவங்க வெள்ளை ட்ரெஸ்க்கு வந்துடுவாங்க. இந்த கலர் கலராக ட்ரெஸ்ஸு போடுறது, கலர் கலராக வைரம் தங்க நகை போடுறது, இந்த நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு நிற்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் படித்தவங்களுக்கு எல்லாம் விட்டு போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ருத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க திருவண்ணாமலையிலே. இப்போ என்னை சுற்றி நிறைய பேர் பெண்கள் இருக்காங்க. நேற்று ஒரு அம்மா வந்தாங்க, கவிதான்னு ஒரு அம்மா வந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா வேற கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 58 59 வயசு. இவரோட ரவியோட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெல்த் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்க சாரி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை வஸ்திரம். பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வீட்டு வேலை செய்கிறாங்க இருக்கு அப்படின்னு இருக்கும். ஏன்னா நம்ம வேஷம் தானே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வெல்த்தா இல்லையான்னு காட்டுது. அந்த அம்மா லீனா இருக்காங்க. லீனா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை வஸ்திரம் வந்து டிசைன் லைட்டாக சின்ன சின்ன பூ போட்ட ஒரு வஸ்திரம் இருக்கு. வெள்ளைன்னா வெள்ளை இல்லை, வெள்ளையில வந்து பார்த்தீங்கன்னா பூ போட்டது. அப்போ வெறும் பூ போட்ட ஒரு இது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அது தெரியவே தெரியாது. அது ரொம்ப சிம்பிள். ஒரு காட்டன் சேரியை கட்டிக்கிட்டு ஒரு கழுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ருத்ராட்சத்தை தவிர்த்து வேற தங்கம்னு அவங்க உடம்புல இல்லவே இல்லை. நல்ல குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தங்கம்னு ஒன்று கையில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. தங்கமெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டாச்சு. ஒரு விபூதியை மட்டும் இப்படி வச்சிருக்காங்க, அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அப்போ ஒரு வயசானவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், பெண்களாக இருந்தால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிரவண மனனம் பண்ணிக்கிட்டு வைராக்கியத்தோட லைஃப்பை லீட் பண்ண முடியும். இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி, நம்ம குரூப்ல பேர் சொல்ல வேணாம், நம்ம குரூப்லேயே தரையில் படுக்கிறவங்க, பாயில் படுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெட்டை யூஸ் பண்ணாமல் வெறும் தரையில் ஒரு பாயை வச்சு போட்டு, ஏன் ஜி வேணாமா பாய் இதுக்கு, இதான் சாமி சௌக்கியமாக இருக்குது, ஏன் ஜி ஒரு ஏசி போட்டுக்கலாமே ரூமுக்கு, இல்லை சாமி இதே இருக்கட்டும், நல்ல இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆச்சு. போன வருஷமே நான் சொன்னேன். நான் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும், எல்லாமே அஃபோர்டபுள் தான் இருக்குது அவங்களுக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்காமல் ஃபேன் போதும் சாமி அப்படின்னு தரையில் படுத்துக்கிட்டு ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இது மாதிரி இருக்க கிரகஸ்தர்கள் இன்னும் இருக்காங்க. அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வைராக்கியத்தை பேஸ் பண்ணிட்டு எங்கே இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்,
இத அனுஷ்டானம் பண்ண முடியும். என்னோட ரோலை நீங்களும் பண்ண முடியும். எந்த காமங்களும் இல்லாம எதை பண்ணினாலும் ஈஸ்வர பிராப்திக்காக மட்டும் அப்படின்னு காரியம் பண்ண முடியும். இத பண்ணிக்கிட்டே வர்றீங்க. இப்ப பண்ண 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 சுவாத்தியாயமும் நல்லா நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 4:4:22 மந்திரம் சொல்லுது, ஏத்தம் ஏவ விதித்வா. இந்த பரமாத்மாவை ஏத்தம்னா ஏத்தம் ஆத்மானம், இந்த ஆத்மாவையே அறிந்து முனிர் பவதி. ஒவ்வொருத்தரும் என்ன ஆகலாம்? முனிவன் ஆகின்றான். நல்ல மனநசீலன், நல்ல மனனம் பண்றான். உள்ளுக்குள்ளார அதே சிந்தனை 24 மணி நேரமும் பாத்தீங்க அப்படின்னா வேற எந்த சிந்தனையும் இல்லாம சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்படி சிந்தனை பண்ணி என்ன பண்றான்? பிரப்ராஜினோ லோகமிச்சந்தக பிரப்ரஜந்தி. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருது, நான் அடைய வேண்டியது என்னுடைய ஆத்ம லோகத்தை தான், என்னோட ஹிருதயத்துல இருக்கிற ஆத்மாவை தான். எனக்கு ஆத்மாதான் லோகம். நான் பரலோகத்தை அடைய வேணாம், இந்த லோகத்தை அடைய வேணாம். எனக்கு இந்த லோகத்துல எதுவுமே அடையறதுக்கு தேவையில்லை. நான் சொர்க்கத்துக்கு போவேனா, பிரம்மலோகத்துக்கு போவேனா, எங்கேயும் போவேனா. நான் அடைய வேண்டியது என்னோட ஹிருதயத்தில் இருக்கிற நான் சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவை தான் நான் அடையணும். ஆத்மாதான் லோகம் அப்படின்னு எவர்களுக்கு ஸ்திர புத்தி உண்டாச்சோ, எதனால? சிரவண மனனத்தினால உண்டாச்சோ, அவங்க என்ன பண்றாங்க? நிஷ்டைக்காக என்ன பண்றாங்க? பிரப்ரஜந்தி. எல்லாத்தையும் விட்டுறாங்க. விட்டுட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? எதெல்லாம் விட்டாங்க? அதுக்கு கீழேயே 1:3:5:1 2வது மந்திரம் எடுத்து 4:4:22 பிருகதாரண்யம். அதே மாதிரி 3:5:1 பிருகதாரண்யத்தை சொல்லுது, ஏத்தம்பை ஆத்மானம் விதித்வா. இந்த ஆத்மாவை குருநாதர் மூலமா சிரவண மனனத்தினால் அறிந்து. அப்ப என்ன அர்த்தம்? யாஜ்ஞவல்யர் பாத்தீங்க அப்படின்னா கிரகஸ்தராவே இருந்து இதெல்லாம் முடிச்சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. பக்குவமா இருந்திருக்காங்க. ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு ஏஜ் 50க்கு மேல இருக்கும். பெரிய டிராவல் பண்ணியிருக்காரு. அப்ப 50-60 வயசுல அவருக்கு பாத்தீங்கன்னா புத்தி வருது. அம்மா நீங்க 2 பேர் பாத்துங்க, பிள்ளையாண்டான்லாம் இருக்கான் அப்படி 2 ஒய்ஃப், காத்தியாயினி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைத்திரி. 2 பேரையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு? சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு, நீங்க பாத்துக்கு நல்லா சௌக்கியமா இருங்க, நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு போயிடுறாரு. ஏன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் என்ன பண்றாரு அவரு? இந்த ஆத்மாவை அறிந்து பிராமணாகா முமுட்சுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, புத்திரைஷனாயாஸ்ச வித்தைஷனாயாஸ்ச லோகைஷனாயாஸ்ச யுத்தாய அத பிக்ஷாச்சரியம் சரந்தி. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாம் பொய்ன்னு திரும்ப மிஸ்மரிஸ் மாதிரி உள்ள சொல்லி பாடம் படிச்சு எதை பார்த்தாலும் பாத்தீங்கன்னா என்ன தெரியும்? தோற்ற மாத்திரமா உங்களோட காணல் ஜலத்தை பாக்குற மாதிரி. இப்ப நம்மளே பாருங்களேன், காணல் ஜலம் பாக்குறோம். இதே மாதிரி காணல் ஜலத்தை பார்க்கும்போது எந்த இம்பல்ஸும் உண்டாகல நமக்கு. இதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எதை பார்த்தாலும் காணல் ஜலம் மாதிரி தோற்றம் பார்த்தோன்னே அட்டாச்மெண்ட் வரும். எந்த அட்டாச்மெண்ட் வராது. பொய்ன்னு நல்லா திறமானவன் என்ன பண்றான்? புத்திரேஷனாயாஸ்ச புத்திரேஷனைகள் இருந்தும். புத்திரேஷனா என்ன அர்த்தம்? 2 சொல்லியிருக்கேன், மனைவி மக்கள் 2 பேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வித்தேஷனாயாஸ்ச சொத்து பத்து எவ்வளவு வெல்த் இருக்கோ அதெல்லாம் வித்தேஷனான்னு பேர். அதுக்கப்புறம் லோகேஷனாயாஸ்ச இந்த லோகம் பரலோக விஷயங்கள் ஆசை. இந்த லோகேஷனைகள் இருந்தும் நல்லா என்ன பண்றாங்க அப்படின்னா உதறி விட்டு, யுத்தாய எல்லாத்தையும் தூக்கி உதறி தள்ளிட்டு பாத்தீங்கன்னா அத பிக்ஷாச்சரியம் சரந்தி. பிக்ஷாச்சரியம்ன்றதுக்கு அர்த்தம் சந்நியாசம். சந்நியாசம் எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த சந்நியாசத்துக்கு என்ன பேரு? வித்வத் சந்நியாசம்னு பேரு. இதே விவிதிஷா சந்நியாசம் என்னது? இங்க ஆச்சாரியர் அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு, பிரப்ராஜினோ லோகமிச்சந்தக. பிரப்ராஜினோ அப்படின்னா சந்நியாசம் எடுக்கின்றவர்கள் என்ன பண்றாங்க? எதுக்காக சந்நியாசம் எடுக்கிறார்கள்? லோகமிச்சந்தக. எந்த லோகம்? ஆத்மான்ற லோகத்தை ஆசைப்பட்டு. நமக்கு வேற லோகம் வெளியில இருக்கிறத பார்க்கணும். இவங்க என்ன பண்றாங்க? சதா ஆத்மாவையே பார்க்கிறாங்க. அப்ப ஆத்மாவையே அடையணும்னு ஆசைப்பட்டவர்களா பிரப்ரஜந்திஹி, நிச்சயமாக எல்லாத்தையும் தியாகம் செய்கிறார்கள் ஆத்மாவையே அடைகிறதுக்கு. ஏதஸ்ய அர்த்தம், இந்த அர்த்தத்தை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த அர்த்தத்தை என்ன பண்ண போறேன்? இவங்க எப்படி பாத்தீங்கன்னா ஆத்மாவை அறிந்தவர்கள் நிஷ்டைக்காக பாத்தீங்கன்னா எப்படி சந்நியாசம் பண்ணிட்டு
எப்படி மோட்சத்தை அடைகிறார்கள் அப்படின்ற இந்த அர்த்தத்தை கத்யேன, கத்தியம் பத்தியம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. கத்தியம்னா ப்ரோஸ் ஆர்டர், உரை நடைன்னு பேர். பத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்லோகத்துல இருக்கிறது. இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சோம்? ஸ்லோகமா படிச்சோமா? மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்து ஸ்லோகமா படிச்சோம். இனிமே சுவாமி என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ பாவம், இனிமே வரவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்லோகம் எனக்கே படிக்க தெரியல, சந்தஸை வந்து சரியா பிரிக்கவே தெரியாது. நார்த் இந்தியாவில் இருக்க நிறைய சாதுக்களுக்கு ஒழுங்கா பிரிக்க தெரியும். சவுத் இந்தியா தான் பெஸ்ட். மீட்டர்லாம் கரெக்டா இங்க உச்சரிப்பாங்க. எனக்குலாம் மீட்டரே சரியா தெரியவே தெரியாது, நான் படிச்சது அப்படி. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மீட்டர்ல சொல்றது அந்த ஸ்லோக வடிவத்துல சொல்லாம நான் என்ன பண்ண போறேன்? இனிமே மந்த விபுத்தையே, மந்த புத்தி உடையவங்க ஞானத்தை அடைவதற்காக நான் என்ன பண்றேன்? ப்ரோஸ் ஆர்டர்ல இனிமே சொல்ல போகின்றேன் இந்த விஷயங்களை அப்படின்னு ஆச்சரியா சொல்லிட்டேன். அப்ப இனிமே என்ன பண்ண போறோம்? ஸ்லோகம் இது முடிச்சு போச்சு, இனிமே ப்ரோஸ் ஆர்டர்ல விஷயத்த சொல்ல போறோம். சரி, வித்வத் சன்னியாசிக்கு 2 மந்திரம் சொல்லிங்க. 4 4 22 5 3 5 1 அப்படின்னு 2 மந்திரம் உங்களுக்கு 22வது பேஜ்ல இருக்கு. விவிதிஷா சன்னியாசம் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன சான்ஸ் இருக்கு? இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன சான்ஸ் இருக்கு? விவிதிஷா சான்ஸ் இல்லை. நீங்க ஆரம்பிச்சு 3-4 வருஷம் ஆயிட்டு இருக்கு, இன்னும் வைராக்கியம் பூர்ணமாகல. அப்ப பூர்ணமாகல அப்படின்னா சாஸ்திரம் படிக்க படிக்கதான் வைராக்கியம். ஆக்சுவல் வைராக்கியம் சாஸ்திரம் படிக்க தான் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகும். அப்போ விவிதிஷா சன்னியாசம் எடுத்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னும் போது, இதுதான் இங்க முன்னாடி பேஜ்ல பாருங்க, 21வது பேஜ்ல முன்னாடி பேஜ்ல கீழே ஒரு மந்திரம் கொடுத்துருக்கு பாருங்க. முண்டக்க உபனிஷத்துல 1 2 12 தான் விவிதிஷா சன்னியாசத்துக்கான மந்திரம். என்னது? பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயாத் நாஸ்திய கிருதகிருதேன தத் விஜ்ஞானார்த்தம் ச குருமேவாபி கச்சேத் சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். இந்த சன்னியாசம் என்ன அப்படின்னா விவிதிஷான்னு பேர். ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல இருக்கும் போதே மெதுவா ஒரு 45 வயசுல எல்லாம் வரும்போது விவேகம் வருது. என்னடா லைஃப் இது, அப்படி லைட்டா விவேகம் உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் பாக்குறாரு, நித்தியம் அனித்தியம் எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறாரு. என்னடா அது எல்லாம் அனித்தியமா இருக்கு, நம்ம இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், என்னது, என்னாச்சு இதை வச்சு என்ன பண்றது? எனக்குலாம் அப்படிதான் தோணுச்சு. டெய்லி காலையில எந்திரிக்கும் போது, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி காலையில எழுந்திருக்கும், என்ன அது, ஐயோ மாட்டிக்கிட்டோமோ எங்கேயோ. சுவாமிகிட்ட வந்து முதல் காலையில எந்திரிக்கும் போது முதல் பிரார்த்தனை என்ன தெரியுங்களா? சுவாமி விட்டுரு சுவாமி, போதும் எனக்கு அப்படின்னு. அந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா, நான் சொல்ற வயசுல வந்து பாத்தீங்கன்னா 21 வயசுல வந்து ஒருத்தருக்கு இது மாதிரி தோணணும் அப்படின்னா, நல்லா தானே போயிட்டு இருக்கு, உனக்கு எப்படி தோணுது? நல்ல வருமானம் இருக்கு, நல்ல இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு, நல்ல பொசிஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு, எதுக்காக அப்படி தோணுது? இது ஜென்மாந்திரத்துல வர்றது. வந்தோடனே என்னடா அது இப்படி இருக்கு, ஐயோ ஒரு போர் அடிக்கும், என்னடா லைஃப் இது இப்படியே போயிட்டு இருக்கே அப்படின்னு. ஏதோ ஜென்மாந்திரத்துல பண்ண அந்த விவேகம் விசாரம் இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு என்னாகும், ஒரு ஜென்மத்துல வந்து வேக்கப் ஆயிடும். விவேகம் வேக்கப் ஆயிடுச்சுன்னா, ஐயோ இது என்னது, இங்க போய் நம்ம ஏன் மாட்டிக்கிட்டோம், இதை விட்டா போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். பரீட்சை லோகான், இந்த உலகத்து விஷயங்கள் எல்லாத்தையும் லிமிட்டேஷன் என்ன, இதோட லிமிட்டேஷன் என்ன, இதோட லிமிட்டேஷன் என்ன, எல்லாத்தையும் விசாரம் பண்ணி கர்மச்சித்தான், இது எல்லாம் கர்மத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. முந்தைய ஜென்மத்துல பண்ண புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி இப்ப நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப இது எல்லாம் அனித்தியம் அப்படின்னு நல்லா தெரிஞ்ச நிர்வேதமாயார் ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட்டும் அப்படின்னா வைராகியத்தை அடையட்டும். ஒரு புத்திசாலியா இருக்கிறவன் விவேகம் பண்ணி இதுல எல்லாத்தையும் அனித்தியம்ன்ற விஷயத்துல வைராகியத்தை அடையட்டும். வைராகியம் அடைஞ்சு ஊர் சுத்தலாமா? இல்ல. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருமேவாபிகச்சு, நல்ல ஸ்ரோத்ரியரா, நல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மனிஷ்டரா. இங்க நிறைய ஆசிரம நிஷ்டர்கள் தான் இருக்காங்க. நேம் ஃபேம் தனம் இது மாதிரி விஷயத்துலதான் இருக்காங்களுடைய யாரும் ஆத்மனிஷ்டர்கள் ரொம்ப அரிதானவர்கள். அப்போ எல்லா பிரம்மனிஷ்டர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், குருவை, அது மாதிரி ஒரு குருவை செலக்ட் பண்ணி அவரை சரணாகதி பண்ணட்டும். குரு என்ன பண்ணுவார், வந்துட்டியாப்பா பாப்பார், ஒரு 6 மாசம் 1 வருஷம் பாப்பார், 2 வருஷம் 3 வருஷம் பாப்பார். அப்ப என்ன பண்ணுவார், ஒரு மந்திரத்தை கொடுத்து ஒரு ஈஸ்வர பூஜையும் ஒரு சேவையும் கொடுத்து இவன் எப்படி இருக்கான்னு பார்ப்பார். கொஞ்ச நாள் பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் அவனுக்கு வந்து நல்ல விரக்தனா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே, போதும் மந்திர ஜபம்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா பண்ணிட்டு இருக்கேன், ஈஸ்வர பூஜை பண்ணிட்டு இருக்கேன், சேவை பண்ணிட்டு இருக்கேன், நல்லா பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு சன்னியாசத்தை கொடுப்பார். சன்னியாசத்துக்கு கொடுத்து இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவாத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சிரவணத்தை ஆரம்பிப்பார். அப்ப அது மாதிரி எடுக்கிற சன்னியாசத்துக்கு பேரு விவிதிஷா சன்னியாசம்.
அப்படின்னு 2 வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது. முண்டக்கத்துல 1, 2, 12 விவிதிஷா சந்நியாசம். வித்வத் சந்நியாசத்துக்கு பிருகதாரண்யத்துல 4, 4, 22, 3, 5, 1 இந்த 2 மந்திரங்களும் 2 சந்நியாசத்தை பத்தி சொல்லுது. மீதிய நாளைக்கு பார்ப்போம். 3 நாள் லீவு, 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். நான் ஒரு பிக்ஷுகோ உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்தை அனுப்பி வைக்கிறேன். அந்த பிக்ஷுகோ உபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 4 மந்திரம் தான் இருக்கு. ஒரு உபனிஷத்து பார்த்த மாதிரி இருக்கும் நடுவுல. இது ஃபுல்லா இப்ப நம்ம பேசுனது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளோட வந்து பாத்தீங்கன்னா அது சொல்ல வரும். உங்களுக்கு அதையும் ஒரு படிச்ச மாதிரி இருக்கும். நான் அனுப்பி வைக்கிறேன், அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க. தித்தியா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷுகோ உபனிஷத் பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம இருக்கிறத பார்க்க ஆரம்பிச்சோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஹரி ஓம். ஹரி ஓம்.